So starting from childhood, how prevalent do you think obesity is? பயங்கர prevalent, பயங்கர காமன் ஆயிடுச்சு. இட்ஸ் லைக் த நெக்ஸ்ட் பேண்டமிக் மாதிரி. ஸோ முன்னாடிலாம் நிறைய பேர் இருந்தால் குழந்தைகிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு புரியுதோ இல்லையோ பேச தான் அந்த பேச்சு வரும்னு. ஸோ முக்கால்வாசி அந்த குழந்தை தனியாகவே தான் இருக்குது. இல்லை இந்த ஸ்க்ரீன் டைமில் இருக்கிறது மோனோலாக். குழந்தைக்கு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. அங்கே என்ன பேசுதோ அதை மட்டும் தான் கேட்குது. ஸோ அப்போ ஹியரிங் மட்டும்தான் இருக்குதே தவிர they don't get to verbalize, they don't get to vocalize. நீங்கள் கவலையே படாதீங்க. வயிற்றுக்குள்ளேருந்து அம்பிலிக்கல் கார்டு இல்லை சார்ஜர் வயர் கனெக்ட் பண்ணி ஃபோனோட தான் நான் வெளியில் எடுக்க போகிறேன், வயிற்றுலேருந்து வரப்போகுதுங்கிற மாதிரி இருக்கு. ஸோ சில்ட்ரன் டோன்ட் லேர்ன் பை டீச்சிங், தே லேர்ன் பை அப்சர்வேஷன். என்ன பார்க்குறாங்க, என்ன கேட்குறாங்க, அதை தான் அவங்க பண்ணுவாங்க. We have a very special guest all the way from Coimbatore, Dr. Karthick Annamalai. So welcome Dr. Karthick. Hi ma'am. He is a consultant pediatrician, neonatologist, and pediatric allergy and asthma specialist in Coimbatore. a recipient of the Active Pediatrician Award by IAP and Best Doctor Award by IMA. He has held leadership roles in both organizations, He is passionate about educating young parents busting common myths, and sharing practical, evidence-based tips on child health. making parenting a little less overwhelming and more joyful in a fun and uniquely stylish way. பசங்க சாப்பிடணும் ஃபர்ஸ்ட், பட் how much food should a child really need? That be decided by the child. வேண்டான்னு சொல்ல தகட்ட ஊட்டும் போது ஃபுட் அவர்ஷன் தான் வரும். சுற்றி இருக்கவங்க சாப்பாடு போடுறது இல்லையா, நீ என்ன அம்மாவா, வேலைக்கு போகிற, குழந்தைய சரியாக கவனிச்சியா, ஸோ அதனால் இவ்வளோ வீக்காக இருந்து இந்த வயசில் சாப்பிட்லன்னா பிற்காலத்தில் எப்படி ஸ்ட்ரென்த் இருக்கும். ஸோ வெயிட் ஏறாட்டியும் ஹைட் ஏறுறாங்க, ஹெட் சர்க்கம்ஃபரன்ஸ் நல்லா இருக்குது, அவங்களுடைய மைல்ஸ்டோன்ஸ், டெவலப்மெண்டல் மைல்ஸ்டோன்ஸ் நார்மலாக இருக்குது, ஆக்டிவாக துருன்னு பயங்கர ஆக்டிவாக இருக்கிறாங்க அப்படின்னா டெஃபினட்டாக தேர் ப்ராபப்லி க்ரோயிங் வெல். சாப்பிட்டு தான் ஆனால் இந்த பவுலை முடிக்கலைன்னா வயிறு ஃபுல்லாக ஆகுதுன்னு டிஸ்ட்ராக்ஷன் ஃபீடிங் வெரி ஹார்ம்ஃபுல். நீங்கள் சொன்ன மாதிரி அகேன் இட்ஸ் லைக் மைண்ட்லெஸ் ஈட்டிங். ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர்ஸ் இப்போல்லாம் நிறையா வருது, நீங்களும் சொன்னீங்க நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ரொம்ப ஒரே டைப் ஆஃப் மூமெண்ட்ஸை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, ஸ்டீரியோடிபிக்கல் மூமெண்ட்ஸ், ஹேண்ட் ஃப்ளாப்பிங் பண்ணுறாங்க, இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. தட் ஆல் தீஸ் குட் பி ஏர்லி மைல்ஸ்டோன்ஸ். ஆடிங் ஹனி, ஸ்ட்ரிக்ட் நோ டில் 1 year பிகாஸ் பாட்டிலிசம் இட்ஸ் a life threatening infection. கவுஸ் மில்க், கவு மில்காக ஒரு ட்ரிங்காக வேண்டாம், ஃபுட்டில் மிக்ஸ் பண்ணுறதும் வேண்டாம். hitting or biting others at school. See, they are exploring. Probably they don't know that biting hurts. Child skips a meal, is it okay? Absolutely. Worst feeding advice you would have heard. மிரட்டி ஊட்ட வைக்கிறது தான். Toddler lies cute or concerned? Cute. Welcome to Femiliarise. Let's get the conversation started. And today's topic is something very interesting and which will be very useful for a lot of moms out there. Mini humans, maximum drama. Because parenting a toddler is definitely not easy. It's one plot twist after the other which keeps us living life right on the edge, I will say. ஸோ இன்னைக்கு எபிசோட் இஸ் ஆல் அபவுட் வாட் கம்ஸ் ஆஃப்டர் த பேபி இயர்ஸ். இப்போ தான் கொஞ்சம் தெரிஞ்சிருப்போம், நியூ பார்ன் சரி தூங்க ஆரம்பிக்கிறாங்க, கொஞ்சம் செட்டில் ஆகலான்னு நினைக்கும் போது வி ஹாவ் திஸ் ட்ரிக்கி ட்ரான்சிஷன், ஐ வில் சே, வேர் யூ ஸ்டார்ட் ஆஸ்கிங், ஏன் சைல்டு ஏன் சாப்பிட மாட்டேங்கிறாங்க, அவங்க கரெக்டாக நடக்கிறாங்களா, அவங்க பேச்சு சரியாக வருதா, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும். அண்ட் எல்லாருமே ஐ எம் ஷுவர் வில் கோ அண்ட் ஆஸ்க் கூகுள், why is my child is doing this is normal and solita day and night we will be googling a lot of things. If this is you, don't worry, you are not alone, and this episode is for you, where we are diving deep into the roller coaster of parenting toddlers and preschoolers, the stage where big emotions, tiny appetites and endless questions and doubts collide. But let's be honest, when it comes to raising mini humans, the drama is real, but so is the joy and the science behind getting through it. Joining me to clear all your doubts today is a very experienced pediatrician who's going to unpack everything from weaning woes, weight worries, milestone myths, red flags, picky eating, and why your child is still throwing food or their plate on the floor. So welcome Dr. Karthick. Hi ma'am. Hi, how are you? I'm fine. How are you? And thank you so much for coming and joining us all the way from Coimbatore, I should say. And I know you're very popular on social media, mainly for your dance styles. So boring-ஆ நாங்கெல்லாம் நிறைய பேசுவோம், ஆனால் நீங்கள் சிம்பிளாக சொல்கிறத அழகாக ஒரு டான்ஸ் ஃபார்ம் மூலியமாக சொல்லிட்டு I'm sure that reaches much more than just trying to educate. So thank you for that. So the toddler phase, I'm sure நீங்கள் 2 பசங்க வச்சுருக்கீங்க, எனக்கு என் பசங்க வளர்ந்துட்டாங்க, ஸோ ஐ forgotten a little bit about that. So let's go into a lot of the common worries which parents seem to have in today's day and age.
அண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எடுத்திங்கன்னா நியூட்ரிஷன். பசங்க சாப்பிடணும் ஃபஸ்ட்டு. சாப்பிட்லன்னா வீட்டில் எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு பெரிய ரணகிழமே ஆகும்னு சொல்வேன். அண்ட் ஃபர்ஸ்ட் நியூட்ரிஷன் பேசும்போது நம்ம பிரெஸ்ட் ஃபீடிங்க்கு அப்புறம் வீனிங்னு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் குழந்தைங்களுக்கு. அண்ட் தட்ஸ் அட் 6 months ஆஃப்டர் தட்ன்ட்டுன்னு. ஸோ வாட் ஆர் யுவர் டாப் 5 tips for successful weaning? So see, first thing is start after 6 months. ஸோ அந்த 6 months it is after 180 days. நிறைய பேர் அந்த 5 முடிஞ்சு 6 ஆரம்பிக்கிறது they consider it as 6 months. So that is not the thing. 180 days, 6 completed monthsல தான் ஆரம்பிக்கணும். அந்த மேஜிக் நம்பர் ஆஃப் 6 months is for all the developmental milestones. ஏன்னா அப்போ தான் நல்ல ஹெட் கண்ட்ரோல் வந்திருக்கும், இன்னும் ட்ரங்கல் சப்போர்ட் இருந்திருக்கும். ஸோ உட்கார வச்சா குழந்தை உட்காரணும். அதுக்கு முன்னாடி 4 monthsலாம் ஃபஸ்ட்டு சாலிட்ஸ் கொடுப்பாங்க. 4 monthsல சாலிட்ஸ் கொடுக்கும்போது நம்ம குழந்தைய உட்கார வச்சோம் அப்படின்னா அப்படியே முன்னாடி விழுந்துட்டே போவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களால ஒழுங்காக ஸ்வாலோ பண்ண முடியாது, சூ பண்ண முடியாது. அப்போ நம்ம படுக்க வச்சு சாலிட்ஸ் கொடுக்குற மாதிரி ஆகிடும். ஸோ தட் இஸ் ஒன் மெயின் ரீசன் வை we say start solids only after 180 days. And second thing would be start with whatever is appropriate for the family. ஸோ இப்போ பியூரிஸ் தான் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது கிடையாது. இட் இஸ் நாட் லைக் நம்ம இந்த ராகி கூழ் தான் கொடுக்கணும் அப்படின்னு. ராகி இஸ் பாப்புலர் இன் சவுத் இந்தியா, இட்ஸ் நத்திங் ராங் இன் கிவிங். பட் எது வேணால் கொடுக்கலாம். இட்லியே ஒரு ஃபஸ்ட் ஃபுட்டாக இருக்கலாம், ரைஸே ஒரு பருப்பு சோறே ஒரு ஃபஸ்ட் ஃபுட்டாக இருக்கலாம். ஸோ எனிதிங் தட் பார்ட்டிகல்ஸாக இருந்தால் பரவாயில்ல, கையில் ஹேண்ட் மேஷ் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அதனால நம்ம எல்லாத்தையும் அதே மாதிரி பிளெண்ட் பண்ணுறது கூடாது. ஏன்னா பேபியோட வாய் அந்த வேலையை பண்ணிடும். பல்லு வந்தால் தான் கடிக்க முடியும் அப்படிங்கிறது இல்லை. பேபியோட ஜா போன்ஸே போதும் அந்த ஃபுட்டை மேஷ் பண்ணுறதுக்கு. ஸோ பேசிக் ரூல் இஸ் எனிதிங் தட் கேன் பி மேஷ்ட் பிட்வீன் யுவர் ஃபிங்கர்ஸ். உங்கள் கையால் மசியக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அது பேபியோட வாயில் வச்சு பேபியால் மசிக்க முடியும். அப்படி இல்லைன்னா ஸ்டீம் பண்ணிக்கணும். இப்போ ரா கேரட், ரா ஆப்பிள் கையில் மசிக்க முடியாது. அதை ஸ்டீம் பண்ணிவிட்டு அப்புறம் பேபினால் மசிக்க முடியும். ஸோ அதனால் ஃபேமிலி ஃபுட் எல்லாமே பேபிக்கு ஆஃபர் பண்ணலாம். தேர்ட் திங் இஸ் ப்ராபப்ளி படுக்க வச்சு கொடுக்கவே கூடாது. தட் இஸ் காமன் திங் தட் ஐம் சீயிங் ஈவன் டுடே. நிறைய ஆஸ்பிரேஷன் ஆகலாம். ரெண்டாவது மெயின் ப்ராப்ளம், படுக்க வச்சு கொடுக்கும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக டைல்யூட் பண்ணி தான் கொடுப்போம். அப்போ அதில் உங்களுக்கு பேபி நிறையா சீக்கிரமாக ஏன் டைல்யூட் பண்ணி கொடுக்குறாங்கன்னா பேபி நிறையா சாப்பிட்ற மாதிரி இருக்கும். பட் ஆக்சுவலாக நியூட்ரிஷனல் வேல்யூவும் டைல்யூட் ஆகிடும். நம்ம திக்காக கொடுக்கும்போது நியூட்ரிஷன் டென்ஸாக இருக்கும். டைல்யூட் பண்ணி கொடுத்தா நியூட்ரிஷனல் வேல்யூ கம்மியாகிடும். ஃபோர்த் திங் ஐ வுட் சே நோ சால்ட், நோ சுகர். அட்லீஸ்ட் டில் 1 year நோ சால்ட், நோ சுகர். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் வுட் பி ரெடி டு யூஸ் ஃபுட் போக வேண்டாம். பேக்ட் ஃபுட்ஸ் மாதிரி இல்லாமல் ஃபேமிலியில் நம்ம வீட்டில் சமைக்கிற அந்த உணவுகள் கொடுத்தா போதும். ஸோ செர்லாக் தேவையில்லை, பிஸ்கெட்டை பாலில் நினச்சி கொடுக்க தேவையில்லை, கூழ் மாதிரி ஆக்கி அதெல்லாம் தேவையில்லை. அகேன் தட் ஹேஸ் ஆடட் சுகர் இன் இட். பிஸ்கெட்டில் இருக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். நவடேஸ் வி ஆல்சோ ரெட் தட் இந்தியாவில் வந்து வரது there was நியூஸ் அபவுட் ஹிட் ஹேவிங் சுகர் அண்ட் அப்ராடில் வந்துட்டு இட் டின்ட் ஹேவ்ன்ட்டுன்னு. ஸோ வீட்டில் பண்ணுறதே பெஸ்ட்டு தான், நம்மளுக்கு வெளியில் வாங்கினா தான் அது பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கிடையாதுன்னு சொல்கிறீங்க. கரெக்ட். ஆஃப்டர் தட் செர்லாக் இன் இந்தியா having sugar, the company has come out with sugar free Cerelac. Okay. But they still have the original Cerelac also. And the truth is children are not eating the sugar free Cerelac because they like the taste, right? So okay. So அப்ப நீங்க வீட்ல சமைக்கிறதே உப்பு போடாம ரொம்ப காரம் இல்லாதத தனியா எடுத்து வெச்சிட்டு அதுக்கு அப்புறம் நீங்க கொடுக்கலாம். நிறைய பேர் கேக்குறதுன்னா உப்பு சப்பு இல்லாம எப்படி சாப்பிடும் குழந்தை அப்படினு. But actually they will eat sweet because that is their first food. The taste buds are still evolving. So அறுசுவையும் பழகட்டும். ஒரு சுவை இனிப்பு மட்டும் கொடுத்து இனிப்பு எப்போ வேணால் பழகிக்கலாம். அறுசுவையும் துவர்ப்பு, பிட்டரு, பிளெயின், நியூட்ரல். இப்போ பிளெயின் ராகி நம்ம சாப்பிட முடியாது. பட் சாப்பிட்டு பழகிட்டோம்னா பழகிடலாம். அவங்களுக்கு தெரியாது வேற டேஸ்ட், அதனால இட் இஸ் ஆல் அபௌட் கெட்டிங் யூஸ்ட் டு இட். டெவலப்பிங். நம்மளே இப்போ பிளாக் காஃபி சுகர் போட்டு தான் குடிச்சிருப்போம். அது இல்லாமல் குடிக்க ஆரம்பிச்சோம்னா கசக்கும். அப்புறம் அந்த கசக்கிற டேஸ்ட்டே குடிக்க ஆரம்பிச்சிடும். எக்ஸாக்ட்லி. வெரி நைஸ். ஓகே. அண்ட் ஒரு குழந்தைக்கு எவ்வளோ சாப்பாடு தேவை, அம்மா எவ்வளோ யோசனை பண்ணுறாங்கங்கிறது வேறு, பாட்டி எவ்வளோ யோசனை பண்ணுறாங்கங்கிறது வேறு. எப்போவுமே அது ஒரு மடங்கு ஜாஸ்தியாக இருக்கும். பட் ஹவு மச் ஃபுட் ஷுட் எ சைல்ட் ரியலி நீட் 1 year, 2 years, 3 years? அண்ட் ஹவு வில் வி அசஸ் தேர் அப்பிடைட்? இவங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி தெரியும்? ஸோ வாட் ஐ ஆல்வேஸ் சேஸ் give preference to the quality over the quantity. எவ்வளோ என்ன சாப்பிட்றாங்க அப்படிங்கிறதுல ஜாஸ்தி இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. எவ்வளோ சாப்பிட்றாதுங்கிறத கவலையப்பட வேண்டாம். ஏன்னா அது நம்ம இவ்வளோ கேலரி சாப்பிடணும், இவ்வளோ கிராம் சாப்பிடணும், இவ்வளோ சாப்பிடணும் அப்படின்னு கொண்டு வந்தோம்னா that will become a big headache. Okay. So generally let that be decided by the child. Okay. So all these WH questions, what to eat, when to eat, where to eat, இது parents or caregivers decide பண்ணிட்டோம். அந்த how much to eat அது மட்டும் let the baby decide, let the child decide. ஸோ லெட் த சைல்டு டிசைட் அப்படின்னா எல்லாரும் சொல்கிறது என்னன்னா அப்போ ஒன்றுமே சாப்பிட மாட்டான், எக்ஸாக்ட்லி, நாள் ஃபுல்லாக பட்டினி கிடப்பான், 3 நேரமும் பட்டினி கிடப்பான் அப்படிங்கிறது.
பட் த ட்ரூத் இஸ் அட்லீஸ்ட் இந்த ஒரு 7 to 12 months அந்த breast feeding இருக்கிற டைமில் யூ டெஃபினெட்லி டோன்ட் ஹேவ் டு வரி பிகாஸ் பேபி வில் ஆல்வேஸ் காம்பன்சேட்டட் வித் breast milk. அந்த டாட்லர் நம்ம டாட்லர்ஸ் பற்றி பேசுகிறனால 2 yearsல children are very smart and they're very tricky also. So what is the usual problem is ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது என்ன ஆகும், ஏன்னா என் குழந்தைங்கள்ட்டையுமே என்ன ஆச்சு அப்படின்னா, நம்ம சாப்பிட சொல்கிற நேரத்தில் இதுதான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. 1 வாய் 2 வாய் சாப்பிட்டு அப்புறம் விட்டுருவாங்க. 1 hour கழிச்சு பசிக்குதுன்னு வந்து ஸ்நாக்ஸ் கேட்பாங்க. ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுனேன்னா, அண்ட் வாட் ஐ ஜென்ரலி ரெக்கமெண்ட் இஸ் யூ ஷுட் ஹேவ் சம் டிசிப்ளின் அண்ட் ரூல்ஸ் அட் ஹோம். ஸோ ப்ராப்ளி யூ ஸ்டார்ட் பை சேயிங் சி திஸ் இஸ் த ஃபேமிலி மீல் டைம். எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவோம். டைனிங் டேபிளில் டைனிங் ரூமில் தான் உட்காந்து சாப்பிடுவோம். ஒரு குறிப்பிட்ட டைம் லிமிட் நம்மளுக்கு இருக்குது, 20 minutes, half an hour. அந்த டயத்துக்குள்ளே எவ்வளோ சாப்பிட்றாங்களோ அவ்வளோதான் சாப்பாடு. அதை அப்படியே வச்சுக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க, விளையாண்டுட்டு இருக்கிறாங்க, சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அதோட பி ஜென்டில். நம்ம என்னென்னா வந்து நம்ம சொல்கிறதே மிரட்டுற மாதிரி, அவ்வளோதானா சாப்பிட்டீங்களா எடுத்து வச்சுட்டா அப்புறம் வந்து கேட்கக்கூடாது, அதெல்லாம் எதுவுமே சொல்ல வேண்டாம். லுக்ஸ் லைக் யூ நாட் ஹங்க்ரி, உனக்கு பசிக்கல போல, சரி விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருங்க. 1 hour கழிச்சு இல்லை திரும்ப வந்து எனக்கு பசிக்குது ஸ்நாக்ஸ் கொடுன்னு கேட்டால் சே நோ, கிச்சன் க்ளோஸ்டு, டைமிங் முடிஞ்சு, அடுத்த மீல் வர வரைக்கும் வெயிட் பண்ணு. அண்ட் பி ப்ரிப்பேர்ட் ஃபார் அ டேண்ட்ரம். ஓகே, இட்ஸ் நாட் as if yes தலையாட்டிட்டு உட்கார்ந்திருக்க போறது இல்ல. கண்டிப்பா சொல்லும் போதே பி ப்ரிப்பேர்ட். தேவையான அளவு டைம் எடுத்துக்கோங்க, சப்போர்ட் எடுத்துக்கோங்க. கண்டிப்பா அழுவாங்க, கத்துவாங்க, பெறலுவாங்க, பட் டோன்ட் கிவ் இன். ஓகே, அதை பண்ணிக்கிட்டே கரெக்ட். You don't have to be harsh, be firm. அப்போ இதை ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருந்தால் அடுத்த நாள் தெரியும், ஓ நம்ம இப்போ இதை வேண்டாம்னு சொல்லிட்டு விட்டோம்னா அடுத்த மீல் வரைக்கும் வேறு எதுவும் கிடைக்காது. அப்புறம் கிராஜுவலாக சாப்பிட ஆரம்பிப்பாங்க. வெரி நைஸ். ஆனால் இது ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருந்தால் குழந்தைய பட்னி போடுற வந்து இந்த வயசுலன்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி எடுத்து கொடுப்பாங்க ஏதாவது. ஐ நோ தெர் ஆர் அ லாட் ஆஃப் சேலஞ்சஸ், பட் அகேன் நீங்கள் ஒழுங்கான ஹெல்த்தி ஈட்டிங் ஹேபிட்ஸ் உண்டாக்கணும்னு நினச்சிங்கன்னா யூ ஹாவ் டு செட் சர்டன் ரூல்ஸ் அண்ட் எவ்ரி ஒன் இன் த ஹவுஸ் ஃபாலோஸ் தோஸ் ரூல்ஸுங்கிறது முக்கியம்னு நினைக்கிறேன். ஏன்னா ரியலி வி டோன்ட் நோ ஹவு டு அசஸ் தேர் அப்பிடைட். நம்ப மாட்டீங்க, எனக்கு வீட்டில் வந்துட்டு என் பையனை பார்த்துக்கிறதுக்கு ஒரு அம்மா இருந்தாங்க ஊர்லேருந்து. அவங்க வயசானவங்க 50 years and above at that time. now she'll be 60. அவங்க என்ன பண்ணுவாங்க, வயிறை வந்து தட்டி பார்ப்பாங்க. அவனுக்கு சாப்பாடு விட்டனோன்னு இன்னும் கொஞ்சம் இடம் இருக்கே, இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சு எப்படி அசஸ் பண்ண முடியும்லாம் அந்த காலத்தில் நான் நினச்சிருக்கேன். ஸோ அகேன் யூ கான்ட் டூ திங்ஸ் லைக் தட். அவங்க எவ்வளோ வேணுமோ. அண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் திங், வேர் தே ஈட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்னு சொன்னீங்க. So you made sure that your children were sitting at the table with you, and 2 yearsக்கு மேலேயே அவங்க சாப்பாடு அவங்க பிளேட்லேருந்து they were supposed to eat on their own. இந்த ஊட்டுற வேலை கிடையாது. ஊட்டுறது இல்லை. வெரி ஷுவர் வித் தட். ஊட்டுறது கண்டிப்பாக இல்லை. ஓகே, I wish I had all this advice because my children are 21 and 16 now. என் டாட்டருக்கு எஸ்பெஷலி எனக்கு I had a hard time. நான் தான் சொல்லியிருக்கேன், ஸ்ரீநகர் காலனியில் ரோடாக தூக்கிட்டு எங்கே காமிக்கிறேன் அங்கே காமிக்கிறேன் விளையாட்டு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு ரோடில் போய் ஊற்றிருக்கேன். நான் பீடியாட்ரிஷியனோட ஒய்ஃபாக இருந்துட்டு. ஸோ அதனால இப்போ அதெல்லாம் நினச்சி பார்த்தா I would have done things a lot more differently with all the awareness, because அதெல்லாம் ஏஜ் ஓல்ட் ப்ராக்டிசஸ். எங்கள் வீட்டில் அப்படி தான் சொன்னாங்க, சாப்பிட்டே ஆகணும்னு இன்சிஸ்ட் பண்ணாங்கங்கிறதுனால. பட் நவ் ஐ திங்க் there's a lot of awareness and we should be changing with the current times ன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். மாதிரி நம்ம ஒரு காலத்தில் வந்து எப்படியாவது சாமர்த்தியமா ஊட்டிட்டா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. குழந்தைக்கு பிளேட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டா அது மதர் வாஸ் praised. அதனால எப்படியாவது சாமர்த்தியமா ஊட்டிட்டா, எப்படியோ சாப்பிட வச்சுட்டா அப்படி தான் சொல்லுவாங்க. ப்ரைஸ் பண்ணலன்னா பரவாயில்ல, நம்ம அதை பட்னி போட்டோம்னா குழந்தைய பட்னி போடுற, சாப்பாடு கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு ப்ளேம் பண்ணுறாங்கல்ல நிறைய வீட்டில். தட்ஸ் வை ஐ திங்க் மதர்ஸ் ஆர் லைக் ரியலி worried that they are bad moms if they don't feed their children. But again, that is not at all true. Children will not understand the value of food. நம்ம பார்த்து ஊட்டிக்கிட்டே இருந்தோம்னா ஒன்று வேண்டான்னு சொல்ல தகட்ட ஊட்டும் போது ஃபுட் அவர்ஷன் தான் வரும். அண்ட் அவங்களோட அப்பிடைட் அவங்களால ரெகுலேட் பண்ண முடியாது இல்லைங்களா. ஸோ அதனால இன்னும் ஓவர் ஃபீடிங் ஸ்டார்ட்ஸ் ரைட் ஃப்ரம் தேர் அண்ட் வி நோ தட் லீட்ஸ் டு சோ மெனி அதர் ப்ராப்ளம்ஸ் இன் லேட்டர் லைஃப்னு சொல்லிட்டு. I've seen ma'am literally ஒரு 10 month பேபி, ஒரு ஈவன் ஒரு 1 year கூட இல்லை, 10 month பேபியே அந்த ஃபோர்ஸ் ஃபீட் பண்ணிருக்கும் போது சாப்பாடு பவுல் எடுத்துட்டு வரதை பார்த்தாலே தவிழ்ந்து ஓடும், தப்பிச்சு ஓடுற மாதிரி ஓடும். பயந்துடுறாங்க. அந்த ஃபுட் அவர்ஷன் நம்ம கிரியேட் பண்ணுறோம் பை ஆல் தீஸ் அசோசியேஷன்ஸ் வித் ஃபுட். ஸோ நீங்கள் அதுக்கே சொல்லிட்டீங்க, ஆனால் குழந்தை சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னா விட்டுடுங்க. பட் பி ரெடி ஃபார் டேண்ட்ரம்ஸ்னு. ஸோ பிளேட்டை தூக்கி வந்து கீழே போடுறது, சாப்பாடை வந்து தட்டி விடுறது, கீழே எறியறது, மேக்கிங் அ பிக் மெஸ் ஆல் அரவுண்ட். ஸோ ஆல் தட் இஸ் normal, will happen, கண்டிப்பா நடக்கும். But be prepared to deal with it. And eventually this is not going to work.
அப்படின்னா then they will change their behavior. Correct. அது வர be consistent with what you're doing and you see it requires a lot of patience. நம்ம சொல்ற மாதிரி இது வந்து சொல்றோம் நம்ம, பட் ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது இட்ஸ் நாட் a single day. நம்மள we are also humans. Yes. ஸோ அவங்க உட்காந்து அவ்வளோ பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம பொறுமையாக உட்காந்து ஜென்டில் பேரண்டிங் பண்ண முடியாது. நமக்கும் டென்ஷனாக வரும், கோவமாக வரும். இட்ஸ் ஓகே, forgive yourself, it's okay. You learn. Irritated. Yeah, exactly, you will. But then raising a hand is rarely going to work, and then that's not, it's coming from a place of fear, I think, rather than understanding, which is long term not going to be good for the child and for you. And why is it important to give a variety of food textures at this age? Why is it important? நீங்க சொன்னீங்கல்ல எல்லா வந்து சுவைகளும் தெரியணும்னு சொல்லிட்டு, why is that especially important at this age? Correct. Mainly to prevent picky eating later on. So see, நம்ம வந்து இப்போ நம்ம ஊரில் மெயின் வந்து இந்த அகைன் ராகி கூழ் தான். 6 மாதத்தில் ராகி ஆரம்பிப்பாங்க, டெய்லி 2 நேரம் ராகி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. 1 year 2 years வரைக்கும் அந்த கூல் கன்சிஸ்டன்சிலேருந்து மாறவே மாட்டாங்க. அண்ட் சில்ட்ரன் கெட் யூஸ் டு தட். தே திங்க் தட் சாலிட் வாயில் வச்சா இத்தனை நாள் பால் குடிச்சிட்டு இருந்தோம், இனிமேல் வாயில் தான் வச்சா அப்படியே டேரெக்டாக முழுங்கினா போதும். அப்போ இந்த சூயிங்கிறதே மறந்து போயிடுறாங்க. ஸோ அந்த டெக்ஸ்டர், ஷேப், ஃபீல் ஆஃப் த ஃபுட். சி, ஒரு ஃபுட்டு வந்து நம்மளுக்கு பிடிக்கணும், அந்த குழந்தை இப்போ நம்ம பிக்கி ஈட்டிங்னு சொல்கிறோம் அப்படின்னா அந்த குழந்தை அந்த ஃபுட்டை ஃபீல் பண்ணணும், தொடணும், கையில் தொடணும், வாயால் அதை கடிக்கிறதுக்கு முன்னாடி கையால் தொட்டு, கண்ணால் பார்த்து, மூக்கால் மோந்து பார்த்து, அந்த ஐம்புலன்களும் ஆக்டிவேட் ஆகணும், எல்லா சென்சஸும். ஸோ தட் இஸ் ஹவு தே ஆக்சுவலி ஸ்டார்ட் லவ்விங் ஃபுட். ஃபுட்டோட ஒரு பாசிட்டிவ் அசோசியேஷன் வரணும் அப்படின்னா they should be allowed to handle food and they should be allowed to experiment all textures of food. ஸோ தட் பாசிட்டிவ் அசோசியேஷன் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் சொன்ன மாதிரி, ஏன்னா முன்னாடி காலத்துலையாவது அப்போல்லாம் செல்ஃபோன் இல்லை, டிஜிட்டல் ஸ்க்ரீன்ஸ் இல்லை, டிஸ்ட்ராக்ஷனுக்கு இல்லாட்டி அந்த வயசில் நம்ம எப்படி வாயிலேயே ஊட்டி திணிச்சோமோ அப்புறம் 16 வயசு வரைக்கும் அப்படியே தான் இருப்பாங்க. எங்கேயோ மைண்ட்லெஸ்ஸாக எதையோ பார்த்துட்டு ஒரு அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி ஆல் த சென்சஸ் ஆர் இன்வால்வ் அந்த ஃபுட்டோட டேஸ்ட்டை ரசிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அதை கற்றுக்காமையே போயிடுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டார்டிங் ஃபியூ திங்ஸ் எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்ராப்ரியேட்டுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். பிகாஸ் அகேன் eggs I would say can be started even from 6 months. There are a few recommendations which say start egg only after 9 months because egg white is an allergen. But what I have seen is not all children are allergic. ஸோ மேபி கொடுக்கும்போது ஒரு கண்ட்ரோல்டு என்வரான்மெண்ட்டில் நைட் டைமில் ஃபஸ்ட் ட்ரை பண்ணாதீங்க, டே டைமில் கொடுங்க. கொஞ்சோண்டு ஃபஸ்ட்டு கொடுத்து பாருங்கள். அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் மாதிரி ஏதாவது வருதா, ரேஷஸ் ஏதாவது வருதா, வாமிட்டிங் டயரியா ஏதாவது வருதான்னு பாருங்கள். எதுவும் இல்லைன்னா 1 week once அப்படியே கொடுத்துட்டு கிராஜுவலாக ஜாஸ்தி பண்ணலாம். ஸோ பாயில் பண்ணிட்டு you will again mash it between your fingers and give. Even scrambled egg can be given. Any form is okay. Egg yolk? Yolk also. Egg yolk-க்கு அவ்வளோக்கா அலர்ஜிஸ் வராது. Egg white-க்கு தான், more for the white. Any meat, non-vegetarian அப்படிங்கிறது? Again, actually depending on the family, can be started even at 6 months. பட் நம்மளுடைய கல்ச்சரில் we started little bit early. ஸோ ட்ரெடிஷ்னலாக நம்மளுக்கு ஒத்துக்கிறது அப்படின்னு பார்த்தா 8 to 9 months, little bit later. ஸோ 8 to 9 months is generally what is acceptable in our part of the country or society. So and it's going to be chewing வந்து கஷ்டமா, கொஞ்சம் நல்லா மின்ஸ் பண்ணி நல்லா மேஷ் பண்ணி அது மாதிரி. கரெக்ட், அந்த மாதிரி இல்லை மேம். யூஸ்வலாக சூப்ஸ் அண்ட் ஜூஸஸ் வந்து we do not recommend at least till 1 year. Because breast milk is a better source of liquid water. Okay. And giving soups and juices will actually not encourage them to eat more. So அதனால once in a while giving it is okay. But daily கொடுக்கிறது 1 year வரைக்கும் ஜாஸ்தி குடிக்கிறாங்க, நிறைய குடிக்கிறாங்க, விரும்பி குடிக்கிறாங்கங்கிறதுனால that's not actually going to be more nutritious for the child. அதில் நியூட்ரிஷன் வந்து வேல்யூன்னு பார்த்தா கம்மி தான். It will just fill their stomach தவிர nutritional value will be less தான். Adding honey? Strict no till 1 year because botulism is a life threatening infection. So 1 year வர strict no for honey. அந்த ஒரு ரீல் பண்ணோம், அது ஹனிக்கு அதுக்கு என்னமோ நிறைய பேர் கமெண்ட்ஸ்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டாங்க. சரி, நம்மளுக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஹனி வந்து அந்த பிறந்த குழந்தைக்கு கொடுப்பாங்க. ஆக்சுவலி தட் இஸ் ஆல்சோ அ டேஞ்சரஸ் ப்ராக்டிஸ். காலங்காலமாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம், இப்படி இருக்குது, நீங்கள்லாம் வந்து புதுசாக மாற்றுறீங்க, நீங்கள் செய்கிறதெல்லாம் கரெக்டாக, நீங்கள் இதை கொடுக்க சொல்கிறீங்கன்னு. பட் அகேன் this is what it is. Certain practices definitely it's rooted. அந்த காலத்தில் பண்ணது எல்லாமே தப்புன்னு நம்ம சொல்ல வரல. பட் அந்த சிச்சுவேஷன் அந்த டைம் வேறையா இருந்திருக்கலாம். இப்போ with current evidence when it is said to be dangerous, I think we should take and stop doing it just because it has been done for years together. That doesn't make it right. Exactly, correct. அந்த பண்ணுறவங்க வந்து அதை கொடுக்குறவங்க காம்ப்ளிகேஷன்ஸை பார்க்குறதில்ல. காம்ப்ளிகேஷன்ஸோடு வரவங்களும் நம்ம தான் பார்க்குறோம். ஸோ எல்லா குழந்தைங்களுக்கும் வரதில்லை. வந்தா it can be life threatening போது why do you want to do it? Exactly. And nuts can be started, ma'am. Even like nuts paste mari, and it should not be given as whole nuts. Nut paste mari, nut powder mari, if you're giving these purees, it can be added to that right from 6 months. Okay, so allergies in a specific again nut egg white மாதிரி தான் allergens இருக்கலாம்.
But recent recommendations have gone a lot of change, and they say introduce allergens a little bit early so that tolerance improves. Okay, so again, it may reduce their chances of getting allergies. Exactly. In later Even life. if a child is going to be allergic to egg white or nut, introducing it early in small quantities will make them tolerant rather than becoming allergic. சால்ட் சுகர் நோ டில் 1 இயர்ன்னு சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறமாவும் லிமிட் பண்ணுறது தப்பே இல்லை, எஸ்பெஷலி த சுகர் காம்பனண்ட். ஏன்னா அது ரொம்ப பிடிச்சி போயிடும் குழந்தைங்களுக்கு. தென் தே வில் வாண்ட் டு கோ ஒன்லி டுவர்ட்ஸ் ஸ்வீட் திங்ஸ்ன்ட்டுன்னு. கவுஸ் மில்க் ஆல்சோ ஸ்ட்ரிக்ட் நோ டில் 1 இயர். அதுவும் கவு மில்காக ஒரு ட்ரிங்காக வேண்டாம், ஃபுட்டில் மிக்ஸ் பண்ணுறதும் வேண்டாம். பட் அதர் டைரி ப்ராடக்ட்ஸ் லைக் கீ, கர்டு, all that can be given. Paneer, butter, cheese, all that can be. ஏன் கவுஸ் மில்க் ஸ்பெசிஃபிக்காக வேணான்னு சொல்கிறீங்க? மில்கில் அந்த மில்க் ப்ரோட்டீன் கேசீன் அப்படிங்கிற கவு மில்க் ப்ரோட்டீன் வந்து will not be digested properly by children, and cow milk has more casein than whey. Breast milk has more whey protein, which is easily digestible, which is a better quality protein. And another thing is your cow milk allergy. இந்த கேசீன் இல்லாமல் lactalbumin அப்படிங்கிற ஒரு ப்ரோட்டீனும் இருக்குது. அதுக்கு கவு மில்க் அலர்ஜி நிறையா பேபிஸ்க்கு இப்போ ரொம்ப பார்க்குறோம், இந்தியாவிலையுமே நிறையா பார்க்குறோம். இட் கேன் ப்ரெசென்ட் அஸ் பிளட் இன் ஸ்டூல்ஸு, மோஷன் போகும்போது பிளட் வர்றது, அது போக ஸ்கின் ரேஷஸ்ஸு, வீசிங்கு, அந்த மாதிரி அட்டோபிக் டெர்மடைட்டிஸ், ஸ்கின் அலர்ஜிஸு, அது மாதிரி வேரியஸ் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் வரலாம். ஸோ அது கொடுத்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஒன்றும் கிடையாது. எக்ஸாக்ட். அண்ட் நம்ம சுகர் பற்றி சொல்லும் போது மேம் இன்னொன்று என்னன்னா, சுகர் இல்லை அப்படின்னா நோ பனங்கள் கண்டு, நோ கரும்பு சக்கரை, பிகாஸ் பீப்புள் திங்க் தட் இஸ் ஓகே, ஹெல்த்தியர். எக்ஸாக்ட்லி. ஸோ பட் நோ ஸ்வீட்னஸ் அட் ஆல். வெல்லம் எல்லாமே ஒரு 1 இயர் வரைக்கும் இந்த ஜாகரி முதல் கொண்டு எதுவுமே வேண்டாம், கம்மி பண்ணிட்டு. அண்ட் ஆல்சோ ஆஃப்டர் தட் டை அண்ட் ரெஸ்ட்ரிக்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸ்நாக்ஸ் இன் பிட்வீன் மீல்ஸ் நாட் அலவுட். அப்போ தான் அவங்களுக்கு அந்த மீல் டைமோட மதிப்பு தெரியும், ஃபுட்டை வந்து அப்ரிஷியேட் பண்ண முடியும், இந்த டைமில் தான் கிடைக்கும்னு சொல்லிட்டீங்க. பட் அகெயின் ஹெல்த்தி ஃபிங்கர் ஃபுட்ஸ் நிஜமாகவே ஒழுங்காக தான் சாப்பிட்டாங்க, பட் வளர குழந்தைங்க நடுவில் பசிக்குதுன்னு சொல்கிறாங்க, விளையாடிட்டு வராங்கன்னா, வாட் ஆர் த ஹெல்த்தி ஃபிங்கர் ஃபுட்ஸ் ஆர் ஸ்நாக்ஸ் விச் யூ வுட் ஆக்சுவலி ரெக்கமெண்ட்? ஸோ ஸ்நாக்ஸ் வந்து ஸ்ட்ரிக்ட் நோ கட், பிகாஸ் சில்ட்ரன் டம்மி இஸ் ஆல்சோ ஸ்மால் இல்லையா, பிகாஸ் இப்போ நம்ம அவங்களோட க்ளோஸ்ட் ஃபிஸ்ட் அளவு தான் அவங்க டம்மின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்குள்ளே அவ்வளோதான் ஃபுட் கொள்ளும். ஸோ அதனால் அவங்க தே மைட் நீட் ஒரு 3 மீலோட சேர்த்து ஒரு 2 ஸ்நாக் இஸ் அப்சல்யூட்லி ஃபைன். இட் ஷுட் பி அ ஹெல்தி ஸ்நாக். சொல்கிற மாதிரி இப்போ அந்த 2 to 3 இயர் டாட்லர் ஹுட்டில் யூ கேன் கிவ் நம்ம ஹை ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கணும். ஸோ ஈவன் ஒரு எக்கே கூட அந்த நேரத்தில் ஒரு ஸ்நாக்காக கொடுக்கலாம். கொண்டக்கடலை, சுண்டல், இந்த பச்சை பயிர், பாசிப்பயிர் சுண்டல், அதெல்லாம் ஒரு ஸ்நாக்காக கொடுக்கலாம். ஃப்ரூட்ஸ் ஆர் அன் எக்ஸலண்ட் ஸ்நாக் ஆப்ஷன். நட்ஸ் ஆர் அ குட் ஸ்நாக்ஸ் ஆப்ஷன். ஸோ ஆல் தீஸ் ஆர் குட். அண்ட் ஈவன் ஃபார் ஃபிங்கர் ஃபுட்ஸ் ஐ திங்க் கேரட், ஸ்டீம்ட் கேரட்ஸ், ஸ்டீம்ட் குக்கும்பர், ஐ மீன் பிளெயினாகவே குக்கும்பர், ஸ்டீம்ட் ஆப்பிள், இதெல்லாம் ஆர் குட் சாய்ஸஸ் ஃபார் ஃபிங்கர் ஃபுட்ஸ். அவங்களே கையில் வச்சு கரெக்ட் they learn to. And one thing is when you offer these finger foods, they'll do a lot of gagging. They might not, you can't expect them to be a pro. ஃபஸ்ட் டே கொடுத்தோன்னா கரெக்டாக கடிச்சு அழகாக மென்று முழுங்க மாட்டாங்க. ஸோ தேர் எக்ஸ்பெரிமெண்டிங். ஸோ பெரிய பைட் பீசஸை உள்ளே எடுத்துக்குவாங்க. அது உள்ளே போன உடனே சூ பண்ணாமல் அப்படியே முழுங்கினாங்கன்னா தேல் ஸ்டார்ட் கேகிங். வாக்கு நிறையா கேக் பண்ணுவாங்க, கண்ணிலேருந்து தண்ணியாக வரும், இரும ஆரம்பிப்பாங்க. பீப்புள் மிஸ்டேக் தட் ஃபார் சோக்கிங். ஸோ த ரீசன் தே கிவ் பியூரிட் ஃபுட் இஸ் இந்த சோக்கிங்க்கு பயந்து தான். பட் ஜென்ரலி பேபிஸ் ஹூ கேக் அ லாட் வில் நாட் சோக், அண்ட் கேகிங் வில் பி நாய்ஸி, சோக்கிங் வில் பி சைலண்ட். ஒரு பேபி ஒரு வேளை சோக் ஆகுது, வின் பைப்புக்குள்ளே ஃபுட்டு போகுது அப்படின்னா பேபிக்கு ஒரு ரியாக்ஷனே இருக்காது. திடீர்னு ஒரு ப்ரீதிங்கே ஸ்டாப் பண்ண மாதிரி ஆயிரும், ப்ளூ கலரில் ஆயிடுவாங்க. அதுக்கு ஒரு சில ஃபஸ்ட் எய்ட் எல்லாம் ஸோ வரிட் அபவுட் choking. There are a lot of classes on how to deal with a choking baby for parents. So you can learn one of the first aid techniques and then manage it. Online, even in person also, people, a lot of us do. Pediatricians பண்றாங்க நிறைய பேர். We take a lot of classes. That's interesting because as I said, those are all practically which every new parent should know, இல்லையா? Because it can be life threatening and what to do first aid at home immediately ன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணுங்கிறது முக்கியம். It's an important information. ஸோ ஃபோர்ஸ் ஃபீட் பண்ணக்கூடாதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அடுத்தது வந்து சாப்பிட்டு தான் ஆனும், இந்த பவுலை முடிக்கலைன்னா வயிறு வந்து ஃபுல்லாகாதுன்னு டிஸ்ட்ராக்ஷன் ஃபீடிங். எதையோ ஒரு வந்து ஃபோனில் ஒரு வீடியோ போட்டு விட்டுற வேண்டியது, டிவியில் எதையாவது காமிக்க வேண்டியது, அண்ட் அகேன் ஏதாவது ஊட்ட வேண்டியது. ஹவு ஹார்ம்ஃபுல் டு யூ திங்க் இட் இஸ்? வெரி ஹார்ம்ஃபுல். நீங்கள் சொன்ன மாதிரி again it's like mindless eating. We talk so much about mindful eating as an adult, but it all stems from childhood தான். ஸோ அந்த வயசுலேருந்தே நம்ம இந்த டிஸ்ட்ராக்ட் ஃபீட். ஸோ நிலாச்சோறும் டிஸ்ட்ராக்ட் ஃபீட் தான், யூடியூபும் டிஸ்ட்ராக்ட் ஃபீட் தான். அது கொஞ்சமாவது பரவாயில்லாமல் இருந்தது, இயற்கையோட இது எல்லாமே ரொம்ப ஈஸியாகிடுது. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ். ஸோ அதனால் ஸ்க்ரீன் டைம் பொறுத்தவரை அட்லீஸ்ட் ஒன் ரூல் ஷுட் பி ரைட் ஃப்ரம் தட் ஏஜ். நோ ஸ்க்ரீன்ஸ் டியூரிங் மீல் டைம். தட்ஸ் a strict ரூல். டெஃபினட்டாக அதை காமிச்சு ஊட்டி விட்டுறது ஈஸியாக இருக்கும். பட் சைல்டு இஸ் ஆப்வியஸ்லி நாட் லுக்கிங் அட் த ஃபுட் ஆர் ஃபீலிங் த ஃபுட். ஃபுல்லாக அந்த வீடியோவை தான் பார்த்துட்ருக்கு. அந்த ஃபுட்டு வந்து பிட்டராக இருக்கா, எதுவாக இருக்கா, ஒன்றுமே தெரியாது. என்ன சாப்பிட்றோங்கிறத பார்க்கவே மாட்டாங்க. நம்ம ஒழிச்சு வச்சு ஊட்டி விட்ற மாதிரி இருக்கும், which is not going to help in the long run.
ஸோ நம்ம குழந்தையாக இருக்கும்போது அதெல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லுவோம். அதுவே 10-12 வயசு ஆனதுக்கப்புறம் அதே குழந்தை டிவி பார்த்துட்டு சாப்பிட்றேன்னு சொன்னால் அதெல்லாம் என்ன கெட்ட பழக்கம் அப்படின்னு மாற்றிடுவோம். அப்படியே வந்து அபவுட் டர்ன் பண்ணுவோம், விச் இஸ் நாட். ஸோ அந்த வயசில் ஐ திங்க் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த பேரண்ட்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ் இன் த ஹவுஸ். நீங்கள் இப்படி தான் வளர்த்தீங்க, பட் அந்த காலம் வேறு இந்த காலம் வேறு. ஸோ கொஞ்சம் தயவுசெய்து எங்கள் இதில் படி எங்களை வந்துட்டு ஃபாலோ பண்ண விடுங்க. சில ரூல்ஸ்ன்னு சொல்லிட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது would be better for everyone and especially for the child. It's not better for the families or for the child and அவங்களோட health and future well-beingக்காக தான் I think we are giving this message. ஸோ growth and development important milestones after the first year. குழந்தை ஒழுங்காக நடக்குதாங்கிறது, இன்னும் பேச்சு எப்போ வருது, லாங்குவேஜ் வந்துட்டு எப்படி வருதுன்னு. ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் மைல்ஸ்டோன்ஸ் டு பி வாட்ச்ஃபுல் ஃபார் என்ன? ஸோ அதுலேயும் அகைன் ஃபர்ஸ்ட் திங் வந்து இந்த 8 மாதத்தில் 8 வைக்கணும், 8 மாதத்தில் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கன்சர்ன் ஆகிடுவாங்க. ஸோ அந்த நடக்கிறது இஸ் ஒன் மைல் ஸ்டோன் விச் மெனி பேரண்ட்ஸ் லுக் ஃபார்வர்ட் டு. ஸோ அந்த நடக்கிறது வந்து 8 மாதத்தில் 8 வச்சே ஆகணும் அப்படிங்கிறது கிடையாது. அந்த டைமில் அந்த வாக்கர்லாம் அதுக்காக கொடுத்து நடக்க வைக்கிறாங்க, அது பண்ணக்கூடாது. ஸோ ஜென்ரலி வாக்கிங் இஸ் அந்த மோட்டார் மைல் ஸ்டோனில் வாக்கிங் வந்து ஒரு 12 மந்த்ஸில் இருந்து 18 to 24 மந்த்ஸ்க்குள்ளே எப்போ ஆனாலும் ஓகே தான். ஸோ 2 இயர்ஸ்க்குள்ளே 1.5 to 2 இயர்ஸ்க்குள்ளே ஒரு குழந்தை ப்ராப்பராக இண்டிபெண்ட்டாக நடக்கணும். ஸோ தட் வில் பி த மெயின் மோட்டார் மைல் ஸ்டோன். லாங்குவேஜ் இப்போ மோட்டார் கூட பெரிய ப்ராப்ளம் இல்லை. மோட்டார் மைல்ஸ்டோன் டிலே இருக்குது அப்படின்னா ஜென்ரலாக ஏதாவது ஒரு நியூட்ரிஷனல் ப்ராப்ளம் இருக்கலாம், சப்ளிமெண்ட் கொடுத்தா ஓகே. ஸ்பீச் டிலே, லாங்குவேஜ் அண்ட் சோஷியல் மைல்ஸ்டோன்ஸ் தான் டிலே நிறையா பார்க்குறோம், ஆட்டிசம் முத கொண்டு எல்லாமே. ஸோ அட்லீஸ்ட் இந்த 1 இயரில் பேபி ஷுட் ப்ராபப்ளி ஸ்டார்ட் சேயிங் அ ஃபியூ வேர்ட்ஸ் வித் மீனிங். அம்மா, தாத்தா, அப்பா, டாட்டா, பை பை, அந்த மாதிரி ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் ஆகுது 1 to 1.5 இயர்ஸ்க்குள்ளே டெஃபினட்டாக பேச ஆரம்பிச்சிடணும். ஸோ தட் ஃபர்ஸ்ட் வேர்ட் இஸ் டெஃபினட் பை ஃபர்ஸ்ட் பர்த்டே ஃபர்ஸ்ட் வேர்ட் வந்திருக்கணும். Okay. And then specifically, do you think any important reason speech is getting delayed nowadays? இப்போ நிறைய பார்க்குறோன்னு சொல்கிறீங்கல்ல, what do you feel are the common reasons? At home நம்ம என்ன மாற்றணும், நம்ம என்ன எல்லாமே ப்ரிவெண்ட் பண்ண முடியாது, பட் what are the preventable causes you feel? Definite preventable causes. ஒன்று ஸ்க்ரீன் டைம், ரெண்டாவது நியூக்ளியர் ஃபேமிலிஸ். ஸோ எல்லாமே ஜாயின்ட் ஃபேமிலி இருக்கும்போது திஸ் வாஸ் ப்ராபப்ளி நாட் தேர். ஏன் இப்போ ஃபஸ்ட் இருந்ததை விட இவ்வளோ ஜாஸ்தி பார்க்குறோன்னா ஒன் ரீசன் வுட் பி லெஸ் ஜாயின்ட் ஃபேமிலிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து கம்மியாகிட்டு இருக்குது. ஸோ நம்ம நியூக்ளியர் ஃபேமிலின்னு இருக்கும்போது 2 பேர் தான் இருக்கிறாங்க, ஃபாதர் அண்ட் மதர். தேர் ஆல்சோ பிஸி ஒர்க்கிங் எல்லாம் மற்ற எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது சி சில்ட்ரன் பிக்கப் வாட் தே சி, நாட் வாட் யூ டீச். ஸோ நீங்கள் ஒன்று சொல்லிக் கொடுக்குறத விட இப்போ நிறையா அந்த ஃப்ளாஷ் கார்ட்ஸ் வேறு ஒன்று ரொம்ப பாப்புலராக இருக்குது மேம். 3 month 4 month பேபிக்கே ஃப்ளாஷ் கார்டு ஃபாஸ்ட்டாக காமிக்கிறது. தட் ஆல் டசன்ட் ஒர்க். ஸோ சில்ட்ரன் டோன்ட் லேர்ன் பை டீச்சிங், தே லேர்ன் பை அப்சர்வேஷன். என்ன பார்க்குறாங்க, என்ன கேட்குறாங்க, அதை தான் அவங்க பண்ணுவாங்க. ஸோ அந்த இன்புட்டே இல்லைங்கும் போது அவுட்புட் வராது. ஸோ முக்கால்வாசி அந்த குழந்தை தனியாகவே தான் இருக்குது. இல்லை இந்த ஸ்க்ரீன் டைமில் இருக்கிறது மோனோலாக், குழந்தைக்கு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. அங்கே என்ன பேசுதோ அதை மட்டும் தான் கேட்குது. ஸோ அப்போ ஹியரிங் மட்டும்தான் இருக்குதே தவிர தே டோன்ட் கெட் டு வெர்பலைஸ், தே டோன்ட் கெட் டு வோக்கலைஸ். ஸோ தட் ஸ்க்ரீன் டைம் அண்ட் ப்ராபப்ளி நாட் மீட்டிங் இனஃப் பீப்புள் is probably the main reason for speech delay. முன்னாடிலாம் வந்து நிறைய பேர் இருந்தால் குழந்தைகிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு புரியுதோ இல்லையோ பேச தான் அந்த பேச்சு வரும்னு. இன்னொன்று வாட் அசோக் மை ஹஸ்பண்ட் சேஸ் இஸ் ஆல்சோ வந்துட்டு அவங்க ஒரு லாங்குவேஜ் பேசுகிறாங்க, இவங்க ஒரு லாங்குவேஜ் பேசுகிறாங்கன்னா ரெண்டுமே உருப்படியாக வராமல் போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு மதர் டங்குன்னு ஏதாவது ஒன்றத்தை உருப்படியாக பேச வைக்கலாம். அண்ட் தென் எஸ் அஃப்கோர்ஸ் தே லேர்ன் லாட் ஆஃப் லாங்குவேஜஸ்ன்னு. பட் மாற்றி பேசுகிறதும் வந்து சம்டைம்ஸ் மேபி getting exposed to multiple languages can delay their initiation of speech, but total speech delay adnala varadu. They'll finally catch up with all the languages. How much screen time is okay and what age? Because பண்ணாதீங்கன்னு சொன்னா யாரும் கேட்க போறது கிடையாது. Yeah, we have to be practical, ma'am. Be practical, I mean. Yeah, no, at least till 1 year முடிஞ்ச அளவுக்கு 0 ma'am. 1 year வரை டெஃபினட்டா வேண்டாம். அது அட்லீஸ்ட் இப்படி சொல்லிட்டீங்களே, என்கிட்ட ரூம்குள்ள வர குழந்தைங்கள்லாம் அதுதான் நான் சொன்னேன், இனிமேல இருந்து வந்து நீங்கள் கவலையே படாதீங்க, வயிற்றுக்குள்ளேருந்து அம்பிலிக்கல் கார்டு இல்லை, வந்து சார்ஜர் வயர் கனெக்ட் பண்ணி ஃபோனோட தான் நான் வெளியில் எடுக்க போகிறேன், வயிற்றுலேருந்து வரப்போகுதுங்கிற மாதிரி இருக்குது. ஆல் தி ஸ்மால் யங்ஸ்டர்ஸ் ஆல்சோ less than a year, as you're saying, they're just on their phones and nicely swiping. எல்லாம் that's a developmental milestone மாதிரி ஆயிட்டு இருக்கு in today's day and age. நீங்க சொல்ற மாதிரி மைல்ஸ்டோனே இப்போ வந்து ரிமோட் எடுத்தா டிவி கிட்ட கொண்டு போறது, ஃபோன் எடுத்தா ஸ்வைப் பண்றது, இதெல்லாம் தான் மைல்ஸ்டோன்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. But it's going to be harmful. Yeah, definitely till 1 year no. After that 1 to 3 years also முடிஞ்ச அளவுக்கு வேண்டாம், ஆர் அட்லீஸ்ட் மீல் டைமில் டெஃபினட்டாக வேண்டாம். மற்ற நேரத்தில் சும்மா ஏதோ 5 minutes 10 minutes அண்ட் ஹாவ் அ ரூல் தட் இந்த குட்டி ஃபோன்ஸ் வேண்டாம். அட்லீஸ்ட் இட் ஷுட் பி அ டிவி ஸ்க்ரீன், பெரிய ஸ்க்ரீன் அப்படிங்கும்போது கொஞ்சம் அந்த எப்போவுமே அது அவைலபிளாக இருக்காது. இந்த ஃபோனுங்கிறது எப்போவுமே கையில் இருக்குது. ஸோ அதனால தான் ஜாஸ்தி ஆகுது. ஸோ அட்லீஸ்ட் ஸ்க்ரீன் 3 years வரைக்கும் ஃபோனில் கூடாது, டேப்பில் கூடாது, ஒன்லி டிவி மட்டும்தான்.
அப்படிங்கிற ஒரு இது வச்சுட்டு above 3 years ப்ராபப்ளி ஒரு 1 hour per day is okay. So you have to set certain ground rules at home. Exactly. அது வந்து for the parents also. Yeah, you நீங்க have எப்போ பாரு ஃபோனை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் குழந்தை கேட்க தான் போகுது. ஸோ however hard it is, it may be for work, it may be for different things with us, but குழந்தைக்கு அது தெரியாதுங்கிறதுனால I think you need to see what will work for your family, but limiting the amount of screen time is definitely very very important, and it will நிறைய பிரச்சனைகள் இதனால பிற்காலத்தில் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குன்னு I think we should say, and I think you should learn to say no to your children first and foremost. You're not a bad parent. இப்போல்லாம் எல்லாரும் டெலிவரி குழந்தை உண்டாகிறது கொஞ்சம் லேட் ஆகிறதா, பெற்றுக்கிறது லேட் ஆகுதா, பெற்றுக்கிறது முன்னாடி மாதிரி 6-7 கிடையாது, 1-2 கண்ணுன்னு. ஸோ அகேன் எல்லாத்துக்குமே நம்ம எஸ் சொல்லணும், அவங்கள வந்து அப்போ தான் நம்ம ஒரு குட் பேரண்ட், நம்ம செல்லம் கொடுக்குறோம் அந்த மாதிரி நினைக்கிறாங்க. பட் தட் இஸ் ஆல்சோ அ லிட்டில் பிட் ஆஃப் ஹார்ம்ஃபுல் பேரண்டிங் ஐ ஃபீல், பிகாஸ் குழந்தை கேட்குறது எல்லாத்தையும் நம்ம வாங்கி கொடுக்கணும், இல்லை ஓகே சொல்லணும். சம் திங்ஸ் விச் ஆர் harmful for them we should actually say no more often. Autism spectrum disorders இப்போல்லாம் நிறைய வந்து வருது, நீங்களும் சொன்னீங்க நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அண்ட் ஆஸ் பேரண்ட்ஸ் வாட் ஷுட் பி வாட்ச்ஃபுல் ஃபார், நம்ம வந்து ஃபார் ரெட் ஃப்ளாக்ஸ்ன்னு சொல்லிட்டு வாட் ஆர் த ரெட் ஃப்ளாக்ஸ்? 3 important milestones மேம். ஃபர்ஸ்ட் இஸ் ஜாயிண்ட் அட்டென்ஷன் அப்படிங்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான மைல்ஸ்டோன். அப்படின்னா ஒரு 6 மாத குழந்தைக்கே நீ அங்கே பாரு அப்படின்னு நான் சொன்னேன்னா அந்த குழந்தை நான் எங்கே காமிக்கிறேனோ எதை பார்க்க சொல்கிறேனோ அதை பார்க்கும். ஆனால் கொஞ்சம் இந்த ஆட்டிஸ்டிக் ஸ்பெக்ட்ரமுக்கு ரிஸ்க் இருக்கிற குழந்தை நான் இங்கே பாரு அப்படின்னு காமிச்சா என் கையை தான் பார்க்கும். நான் எதை பார்க்க ஆசைப்படுறேன் அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு தெரியாது. தட் இஸ் கால்ட் அஸ் ஜாயிண்ட் அட்டென்ஷன். தட் இஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் மைல்ஸ்டோன். ஸோ ஒரு விஷயத்தை நம்ம பாயிண்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த நம்மக்கிட்ட பேசுகிற ஆள் எதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல குழந்தையும் ஜாயிண்ட்டாக இன்ட்ரெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ அதை இல்லாமல் நான் இப்படி காமிக்கும் போது என் கையை மட்டும் பார்த்துட்டு இருக்குது, நான் எதை சொல்ல வரேன்னு தெரியல அப்படின்னா தட்ஸ் a வெரி early milestone. செகண்ட் திங் இஸ் ஐ கான்டாக்ட். ஸோ அந்த ஒரு 8 months 9 months 6 months கூட சில சமயம் இருக்கும் இருக்காது, கரெக்டாக ஜட்ஜ் பண்ண முடியாது. 8-9 monthsலாம் நல்ல ஒரு பர்சிஸ்டன்ட் ஐ கான்டாக்ட் இருந்துக்கிட்டே இருக்கணும். இன்னொன்று நோட் பண்ண வேண்டியது கொஞ்சம் ஒரு இன்வாலண்ட்ரி மூமெண்ட்ஸ். ரொம்ப ஹேண்ட் ஃப்ளாப்பிங் பண்ணுறாங்க, இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, ரொம்ப ஒரே டைப் ஆஃப் மூமெண்ட்ஸை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, ஸ்டீரியோடிபிக்கல் மூமெண்ட்ஸ் ஒரே டைப் ஆஃப் மூமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. தட் ஆல் தீஸ் குட் பி ஏர்லி மைல்ஸ்டோன்ஸ். லேட் மைல்ஸ்டோன்ஸ் ஆர் கொஞ்சம் இன்னும் ஓல்டராக எல்லாரும் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா 2 to 3 years இன்னுமே பேசாமல் இருக்கிறது. Okay, because I've had a very close friend of mine who had a son and the wife kept saying sometimes நம்மளுக்கு we don't want to face certain things, இல்லையா, we want to think that there is nothing wrong and சொல்லிட்டு. that's why I wanted to know what they should be watchful for, because இல்லை பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளை ஏமாத்திப்போம். that is very natural. We don't want to face certain things, குழந்தைக்கு பிரச்சனை இருக்குமோன்னு. so he kept on saying, wife kept saying that yes there's a problem, இவ்வளோ நாள் ஆச்சுன்னு, and they picked it up at a very late stage because he was not willing to listen that there was actually a problem with their son as such intana. But I think இப்போல்லாம் வந்து as you said, that's why we should be watchful as parents and seeking help sooner rather than later may be helpful. Correct. Because early intervention helps ma'am. இதெல்லாம் நம்ம earlier pick up பண்ணி before 1 to 2 years 1.5 years you start early intervention with proper therapy, it makes a huge difference. And why are these things increasing, you feel? I know it's very complex and multifactorial, but basic, these are the factors and solita different things which may be responsible in today's world. And what do you think? இப்போ ஆட்டிஸ்டிக் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது இட்ஸ் அ ஸ்பெக்ட்ரம். ஸோ மைல்ட் ஆஃப் த மைல்டஸ்ட்டும் இருக்கலாம், ஜாஸ்தியும் இருக்கலாம். ஸோ ஜாஸ்தி இருக்கிறதுக்கு ஒரு ரீசன் வந்து அவேர்னஸ். ஸோ இந்த ஆட்டிஸ்டிக்காக இருந்த ஒரு சில பேர்த்த நம்ம வந்து என்ன இன்ட்ரோவர்ட்டு, ஷை, ரிசர்வ்டு அப்படிங்கிற பேரில் அப்படி சொல்லிட்டு இருந்தோம். இப்போ அவங்களுக்கு இன்னொரு ப்ராக்கெட்டுக்குள்ளே கொண்டு வரோம். ஸோ இட் வாஸ் ஆல்வேஸ் தேர், மேபி இன்க்ரீஸ்ட் அவேர்னஸ் இப்போ இருக்குது. ரெண்டாவது டெஃபினட்டாக ஸ்க்ரீன் டைம் அகைன் மேம். ஸோ ஸ்க்ரீன் டைம் பொறுத்தவரை ஸ்க்ரீன் டைம் காமிக்கிற எல்லாரும் ஆட்டிஸ்டிக் ஆகிடுவாங்க அப்படிங்கிறது கிடையாது. பட் அட் ரிஸ்க் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு, ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட அதுவும் கேட்குறாங்க, நான் என் ஃபஸ்ட் குழந்தைக்கோ இல்லை என்னோட அக்கா குழந்தை யாரோ வந்து அவங்க இதை விட ஜாஸ்தி ஸ்க்ரீன் காமிச்சாங்க, அந்த குழந்தைக்கு ஒன்றுமே ஆளு, அதை விட ஒரு நாள் ஃபுல்லாக ஃபோனில் தான் இருக்கான், நல்லா தான் இருக்கான் அப்படிங்கும்போது எல்லாத்துக்கும் இல்லை. ஸோ சில ஆட்டிஸ்டிக் பேரண்ட்ஸ் வந்து இதனால் ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணிடுறாங்க. நான் ஏதோ பண்ண தப்புனால தான், நான் நிறைய ஃபோன் காமிச்சனால தான் குழந்தைக்கு ஆட்டிசமே வந்துருச்சு அப்படின்னு இல்லை. இட் இஸ் லைக் இட் இன்க்ரீசஸ் த ரிஸ்க். அவங்களுக்கு அந்த டெண்டன்சி இருந்தால் இன்னும் கொஞ்சம் they may push them over. கரெக்ட். அண்ட் ஓவரால் லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ், நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ், த வே வி லிவ், அது எல்லாமே டெஃபினட்டாக மாற ஜங்க் ஃபுட், ப்ராசஸ் ஃபுட் நிறையா எடுத்துக்கிறது,
இது எல்லாமே ப்ராபப்ளி ஹேஸ் அன் எஃபெக்ட். இட்ஸ் லாட் ஆஃப் திங்ஸ் ஒன்னு அண்ட் இதுதான் ஃபேக்டர், இதை கரெக்ட் பண்ணா சரியாயிடும்னு சொல்றதுக்கு ஆஸ் வித் a lot of complex conditions it's not there. And வெயிட் பற்றி நியூட்ரிஷன் பற்றி பேசணும். ஏன் குழந்தை ஒல்லியாக இருக்காங்க? ஸோ நம்ம குவைட்டாக இருந்தாலும் சுற்றி இருக்கவங்க சாப்பாடு போடுறது இல்லையா, நீ என்ன அம்மாவா, வேலைக்கு போகிற, குழந்தைய சரியாக கவனிச்சியா, ஸோ அதனால் இவ்வளோ வந்து வீக்காக இருந்து இந்த வயசில் சாப்பிட்லன்னா பிற்காலத்தில் எப்படி வந்துட்டு ஸ்ட்ரென்த் இருக்கும், அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். எந்த வயசுலேயும் நான் வந்து ஐ திங்க் வந்து 40 வயசில் போய் எங்கள் பாட்டியை பார்த்தாலும் சாப்பிட்டியா, ஒல்லி ஆயிட்டியே, இதே வந்து கன்சர்ன் தான் இருக்கும். எந்த வயசுலையும் நோ மாம் இஸ் ஹாப்பி வித் த வே தே சைல்டு வேஸ் ஆர் லுக்ஸ் ஆர் இஸ் தின்னு நினைக்கிறேன். ஸோ ஹவு மச் வை டு யூ திங்க் தட் இஸ் ஆக்சுவலி ட்ரூ? ஸோ ஐ திங்க் நம்ம கல்ச்சரில் வி அசோசியேட் ஃபுட் வித் லவ். ஆமாம், ஒரு ஆளை பார்க்கும்போது நம்ம என்னென்னா சாப்பிட்டியா அப்படின்னு தான், வீட்டுக்கு வந்தாலே சாப்பிட்டீங்களா அப்படின்னு தான் ஃபஸ்ட் கேட்போம். அது வந்து இட்ஸ் அ ட்ரெடிஷன். ஸோ அதனால் வந்து ஒருத்தங்களை பார்க்கும்போது எப்போவுமே அவங்களுக்கு சாப்பாட்டோட தான் கொடுக்கணும். அதுவும் நம்ம குழந்தைங்கும் போது வி வெல்கம் them and we want them to eat much and we always believe that a chubby baby is a healthy baby. கொலுன்னு இருக்கணும், கொலுன்னு இருந்தால் தான் நல்லா இருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா இப்போயுமே அப்படி தான். நான் ஜிம்முக்கு போய் அதை பண்ணி இதை பண்ணி எப்படியாவது பண்ணணும்னு இருந்தா இன்னும் இப்படி இழைச்சி போயிட்டேன் அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ தட் இஸ் ஆல்வேஸ் தேர். ஐ திங்க் that should change. What we need is a healthy baby, not a chubby baby. So தின்னா இருந்தாலும் they can be healthy-ஆ. Exactly. அப்போ ஒல்லியாக இருந்தால் அப்போ வந்து what are the other factors? வெயிட் வந்து ஹெல்த் கிடையாதுன்னு சொல்கிறோம். அப்போ உங்கள் குழந்தை இப்படி இருந்தால் ஹெல்த்தியாக தான் இருக்காங்க, வெயிட்டை மட்டும் பார்க்காதீங்கன்னு சொல்கிறதுக்கு what are the other factors? Correct. So அதனால் that is why we say முப்பரிமாண வளர்ச்சி. That is why whenever a child comes for assessment, we check the weight, we check the height, also the head circumference. ஸோ இது மூணுமே வளர்றது தான் வந்து ஓவரால் growth. ஸோ இந்த வெயிட் ஹைட் நம்ம சார்ட்டில் பிளாட் பண்ணும்போது இதில் தே ஆர் கைட்லைன்ஸ். ஸோ நிறைய டைம் வெயிட்டை விட பார்த்திங்கன்னா இந்த டாட்லர்ஸ் ஆர் ஏர்லி ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் எல்லாம் ஹைட் நல்லா வளருவாங்க. ஸோ பார்க்குறதுக்கு ஒல்லி குச்சியாக இருப்பாங்க, சட்டை தூக்குனா எலும்பெல்லாம் தெரிகிற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்களுடைய ட்ரெஸ்ஸு போன தீபாவளிக்கு வாங்கினது பொங்கலுக்குள்ளே பத்தாமல் போயிடும், பேண்ட் பத்தாமல் போயிடும். ஸோ ப்ராப்ளி த இன்க்ரீஸிங் இன் ஹைட். ஸோ வெயிட் ஏறாட்டியும் ஹைட் ஏறுறாங்க, ஹெட் சர்க்கம்ஃபரன்ஸ் நல்லா இருக்குது, அவங்களுடைய மைல்ஸ்டோன்ஸ், டெவலப்மெண்டல் மைல்ஸ்டோன்ஸ் நார்மலாக இருக்குது, ஆக்டிவாக துருன்னு பயங்கர ஆக்டிவாக இருக்கிறாங்க அப்படின்னா டெஃபினட்டாக தேர் ப்ராபப்ளி க்ரோயிங் வெல். So it's like we should look at இது weight மட்டும் இல்லை, as you have said overall. And then I think pediatricians-ஆ வந்து வரும்போது அவங்க for their annual visits or their vaccination நீங்கள் growth எடுத்து with growth charts-ல plot பண்ணுறீங்க. ஸோ அதனால you will know whether it is like under போகிறாங்க over போகிறாங்க, ரெண்டும் you will be able to வந்துட்டு assess. சில குழந்தைங்க நல்லா தான் சாப்பிட்றாங்க ஆனாலும் வந்து வெயிட்டே போட மாட்டேங்கிறாங்க. எனி ரீசன் ஃபார் தட்? வரோம் மேம், அது it's a blessing probably at any age. At any age. So some நம்ம ஃப்ரெண்ட்ஸே ஒரு சில பேர் அப்படி இருக்காங்க, பயங்கரமாக சாப்பிடுவாங்க ஆனால் வெயிட்டே போட மாட்டாங்க. ஸோ தட் இஸ் ப்ராபப்ளி their metabolism and children have a high metabolic rate. நம்ம சொல்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா அப்போ அப்படி இருந்திருப்பாங்க, ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 40 எல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டாலும் வெயிட் போட்டுருவாங்க. என் பேட்ச்மேட்ஸே பார்த்து என் ஃப்ரெண்டெல்லாம் ஒரு பையனை நாங்கள் கூப்பிட்றதே வந்து எலும்பு தான் நிக் நேம் வச்சு கூப்பிட்டுருக்கோம். அப்போல்லாம் அவ்வளோ சாப்பிடுவான். இப்போ பார்த்தா சாப்பிட்றதே இல்லைன்னா ஹீஸ் புட் ஆன் பெல்லி. அண்ட் another thing is இந்த ஸ்கின்னியாக இருக்கவங்கலாம் they start becoming skinny fat later. ஸோ அப்போ அந்த டைமில் அவங்க என்ன தான் சாப்பிட்டாலும் வெயிட் போட மாட்டாங்க. இதுக்காக சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா, பார்க்குறவங்களாம் ஒல்லியாக இருக்காங்கன்னு சொல்கிறதுக்காக நீங்கள் குழந்தைக்கு ஊட்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஃபைனலி they start having a abdominal fat initially and they'll start becoming skinny fat. Okay, so அந்த visceral fat நம்மளுக்கு it's going to be harmful for our health. நிறைய நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் வரதுக்கு, பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் எல்லாம் வரதுக்கு வந்துட்டு சான்சஸ் ஜாஸ்தி. ஸோ அகேன் we don't want that. Correct. So childhood obesity, how prevalent is it nowadays? I'm very scared for the next generation, I will tell you. In my practice I'm seeing 13-year-olds routinely weighing somewhere around 70 to 80. 20 வயசில் டு 25 வயசில் கல்யாணம் ஆகும்போது 90 to 100. அகெயின் ஃபஸ்ட்டு குழந்தைக்கு வரும்போது 110, இப்போது 120. இந்த மாதிரிலாம் காமனாக நிறைய பார்க்குறோம். ஸோ ஐ எம் ரியலி கெட்டிங் ஸ்கேர்ட் பிகாஸ் பீப்புள் ஆர் நாட் அவேர் தட் திஸ் இஸ் நாட் ரைட். இது போக போக அவங்களுக்கு மட்டும் இல்லை, பிறக்க போகிற குழந்தைக்கு நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கும் அது பிரச்சனையாக அமைய போகுது அப்படின்னே தெரியாமல் இருக்காங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் சைல்ட்ஹுட், ஹவு ப்ரிவலண்ட் டு யூ திங்க் ஒபிசிட்டி இஸ்? பயங்கர ப்ரிவலண்ட், பயங்கர காமன் ஆயிடுச்சு. இட்ஸ் லைக் த நெக்ஸ்ட் பேண்டமிக் மாதிரி. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ஆல்மோஸ்ட் எவ்ரி 5th child that I see in my clinic is falls in the overweight category தான். So we are seeing right, left and center all children becoming obese and it is like very common. And I think the main reason is easy access to processed food which is very cheap.
ஒரு பேக்கெட் லேஸோ ஒரு பேக்கெட் நூடுல்ஸோ வெறும் 5 ரூபா 10 ரூபா, ஒரு பேக்கெட் பிஸ்கெட் 5 ரூபா 10 ரூபாய்க்கு கிடைக்குது. பட் ஆக்சஸ் டு ஹெல்தி ஃபுட் இஸ் a little bit more difficult. So that is one major reason. Expensive, time consuming to prepare எல்லாமே இருக்கு. Correct. So அதனால processed food is the main reason. Easy access to processed food, screen time and meal time together, physical activity ரொம்பவே கம்மியாயிடுச்சு மேம் physical activity. ஸோ எங்கள் வீட்டிலலாம் நான் வச்சிருக்கிற ஒரு ரூல் என்ன அப்படின்னா, they get their screen time after their physical activity. So it should be at least 1 hour of play time every day. If you had the play time, then you come for the screen time. So screen time is never before play time. It's always play and then screen time. So outdoor physical activityங்கிறது ரொம்ப கம்மியாயிடுச்சு. இப்போ ஸ்கூல் லீவ் எல்லாம் நான் ஆரம்பிக்க போகுது ஏப்ரல் மே மாதம் எல்லாம். அகேன் நான் அந்த ஸ்ட்ரக்சர்டு பிளேயை விட அன்ஸ்ட்ரக்சர்ட் பிளே இஸ் ஆல்வேஸ் பெட்டர். இப்போ இந்த சம்மர் இது வந்துட்டாலே எல்லோரும் சம்மர் கேம்ப்பு சம்மர் கிளாஸ் அதுக்கு இதுக்குன்னு தான் அனுப்புகிறாங்க. தட் அகேன் பிகம்ஸ் அ ஸ்ட்ரெஸ் ஆன் த சைல்டு. ஸோ அதுக்கு பதில் வாட் வி வாண்ட் இஸ் வாட் இஸ் ஐடியல் பெட்டர் இஸ் அன்ஸ்ட்ரக்சர்ட் பிளே. சும்மா போய் விளையாடுறது, ஃப்ரெண்ட்ஸோட ஓடி பிடிச்சி விளையாடுறது, கண்ணாமூச்சி விளையாடுறது, கிரிக்கெட் ரூல்ஸே இல்லாமல் சும்மா விளையாடுறது, அந்த மாதிரி அன்ஸ்ட்ரக்சர்ட் பிளே இஸ் ஆக்சுவலி வெரி குட். ஒரு 1 hour ஆஃப் குட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அது கம்மியாயிட்டதும் ஒரு மெயினான ரீசன். அண்ட் இன்னொரு இது வந்து ப்ராபப்ளி பேரண்ட்ஸே இன்னும் நீங்கள் நம்ம சொல்லிட்டு இருந்த மாதிரி ஊட்டி விட்டுக்கிட்டே இருக்கிறது, சாப்பிடுன்னு சொல்லிகிட்டே இருக்கிறது. அந்த ஹைட் ஏறிக்கிட்டே இருக்கனால உங்களுக்கு பார்க்கும்போது தெரியாது. ஒரு ஏஜுக்கு மேலே தான் அவங்க ப்ராபப்ளி ரியலைஸே பண்ணுறாங்க இவ்வளோ வெயிட் ஏறிடுச்சு அப்படிங்கிறது. So I think food addiction is the only socially accepted addiction nowadays. And மேக் நோ மிஸ்டேக். ஸோ அதனால் வந்துட்டு எப்படி நம்ம ஒரு குழந்தைக்கு இல்லை அவங்க டீனேஜர் ஆனால் ஒரு சிகரெட் பிடிக்கிறது தண்ணி அடிக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோமோ, நிறைய வந்து ஜங்க் ஃபுட்டாக சாப்பிட்றதும் ஒரு அடிக்ஷனாக நம்ம பார்க்கணும். அந்த அடிக்ஷனை நம்மளே உண்டாக்கக்கூடாது, செல்லம் கொடுத்து ஆசைங்கிற பேரில் உண்டாக்கக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். பிகாஸ் அதோடலாம் கூட திஸ் இஸ் கோயிங் டு பி ஹார்ம்ஃபுல் ஃபார் தேர் ஓவரால் ஹெல்த். பிகாஸ் இட்ஸ் வெரி ஈஸிலி அண்ட் சோஷியலி அக்செப்டபிள். எல்லாரும் வந்து வாங்கிட்டு வந்து கொடுக்க போகிறாங்கங்கும் போது ஐ திங்க் வி ஷுட் பி வெரி விஜிலண்ட். அண்ட் நம்ம டெஃபினட்டாக கண்மூழிக்கிறது பேரண்ட்ஸ்க்கு தான் நிறையா அட்வைஸ் கொடுக்கணும் ரேதர் தேன் சில்ட்ரன். பிகாஸ் அதுதான் நான் சொல்வேன், நம்ம டாக்டர் அவர் சாப்பிடவே மாட்டேங்கிறா, அடம் பிடிக்கிறா, அழறா, வம்பு பண்ணுறா. ஐ செட் எஸ், பட் கடையில் வாங்கிட்டு போய் வாங்குறதுக்கு அவங்க ஏர்ன் பண்ணலை, அவங்கக்கிட்ட காசு இல்லை. ஒன்று அப்பா வாங்கி கொடுக்கணும், அம்மா வாங்கிக்கணும், வீட்டில் இருக்கவங்க. யூ ஹாவ் டு லேர்ன் டு சே நோ. ஐ நோ இட்ஸ் டிஃபிகல்ட். பசங்க அடம் பிடிக்க தான் செய்வாங்க. எந்த விதத்தில் ஒர்க் ஆகுமோ நீங்கள் பார்க்கணும். பட் யூ நீட் டு செட் சர்டன் ரூல்ஸ். டெய்லி அவங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க, சிக்கன் இருந்தால் தான் சாப்பிடுவேங்கிறா. அதுக்காக டெய்லி நம்ம ஸ்விக்கி ஜொமேட்டோவில் வாங்கி கொடுத்தோன்னா பிகாஸ் இட் இஸ் ஈஸிலி ஆக்சசபிள். அதுதான் நான் சொல்கிறேன். நவடேஸ் எனக்கு அது பார்க்க கொஞ்சம் ரொம்பவே ஃபார் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஐ எம் கெட்டிங் ரியலி ஸ்கேர்ட். ஐ ஷுட் சே கரெக்ட். ஒபிசிட்டி கண்ணா பின்னான்னு வருதுங்க மேன். மெயின் திங் இஸ் பீப்புள் டோன்ட் ஈவன் ரியலைஸ். குழந்தை குண்டா இருக்கிற வரைக்கும் தே ஆர் ஹாப்பி. குண்டா தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு விட்டுறாங்க. கொழுன்னு இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வளர்ற பையன் தான் இந்த வயசுல சாப்பிட்டா எல்லாம் செரிச்சிடும், இந்த வயசுல எதுவுமே அஃபெக்ட் ஆகுது. அப்ப சின்ன குழந்தைக்கு கொலஸ்ட்ரால் சுகர்லாம் நீங்க வந்து ஹவு ஏர்லி பாக்குறீங்க? ஐ திங்க் வந்துட்டு வாட் இஸ் earliest you would have seen? 11-12 நம்ம சொல்றது டைப் 2. இப்போ டயபெட்டிஸ் நம்ம சொல்லும் போது டைப் 1 டயபெட்டிஸ் இஸ் இன்சுலின் டிபெண்டன்ட். அது எப்போ வேணா வரலாம். பட் ஈவன் 11-12 இயர்ஸில் we are seeing type 2 diabetes. அதே மாதிரி ஃபெமிலியல் ஹைப்பர் கொலஸ்ட்ராலிமியா எந்த ஏஜில் வேணால் வரலாம். But because of obesity, we are seeing in early adolescence, 10 to 12 years, we are seeing diabetes. அந்த வயசுல எனி பேரண்ட் சுகர் கொலஸ்ட்ரால்னு யோசனை கூட பண்ண மாட்டாங்க இல்லையா? ஸோ அது வந்து குழந்தை நீங்கள் சொல்கிற மாதிரி சப்பியா இருக்கு ஹெல்த்தின்னு நினச்சிக்கிறாங்க. அந்த வயசுலேயே வந்துச்சுன்னா அதை நம்ம கேர் பண்ணாமல் விட்டோம்னா அப்போ why are we not seeing heart attacks? வந்து நம்ம ஐயோ என்ன 20 வயசில் வருது 30 வயசில் வருதுன்னு நினைக்கிறோம். அப்போ இன்னும் எந்த ஏஜில் தான் நம்ம டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்குதுன்னு நான் யோசனை பண்ணுறேன். ஏன்னா முன்னாடிலாம் ஓகே 20-25 ஏதாவது ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது பாருங்கன்னா, இப்போல்லாம் should we be testing even earlier? I don't know. இல்லை ஒபீஸாக இருந்தால் we have started to do it மேம். அட்லீஸ்ட் அப்போ தான் வந்து ஒரு ஏர்லியாக பிக்கப் பண்ண முடியுதுன்னு. எனி சைல்டு கிராசிங் த BMI பயங்கர இதாக அவுட் ஆஃப் த சார்ட் போகிறாங்க அப்படின்னா we do the entire thing. ஃபுல் ஒரு அடல்ட்டுக்கு பண்ணக்கூடிய எல்லா ஒர்க்கப்பும் we do. And so parents beware, this is the current situation which doctors are seeing and facing and solitana. So you should take control of certain important factors at home like screen time, physical activity and what you feed. You are the nutritional gatekeepers for the family. You should take that role say very seriously solitana. Correct. And another thing is healthy நினச்சி கொடுக்குற ஃபுட் மேம். ஹெல்த் ட்ரிங்க்ஸு
அது மாதிரிலாம் இட்ஸ் மார்க்கெட்டட் as healthy but is actually again more of sugar than healthy foods நினச்சி நம்ம டெய்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. ஐ நோ ஐ ஹவ் ஃபெட் மை சில்ட்ரன் வந்துட்டு நம்ம என்ன நினைப்போம் அந்த வயசில் நம்ம தான் குடிச்சு வளர்ந்தோம், பூஸ்டோ போன்விட்டாவோ, அதுக்கப்புறம் பீடியாஷ்வர்னு இருந்தது அந்த டைமில் when my kids were young. ஸோ அதெல்லாமே இட் இஸ் லைக் par for the course. I have done the same mistakes but that awareness was not there. இப்போது நிறைய பேர் எஜுகேஷன் இருக்குது, we are all talking about this online, spreading information. So அதுக்காக I think they should be looking at all this and relearning certain things. ஸோ சின்ன குழந்தைக்கு ஃபேட்டி லிவர் வரலாம், ஹை கொலஸ்ட்ரால் வரலாம். ஸோ ஆல் திஸ் வி ஆர் சீயிங். அண்ட் லிவர் வந்து ஃபேட்டி லிவர்னால் என்ன, எக்ஸ்ட்ரா ஃபேட்டு கொஞ்சம் லிவரில் இருக்குதுன்னு இல்லை, அது அப்படியே விட்டோன்னா அந்த லிவரே டேமேஜ் ஆகிற அளவுக்கு போகலாம். அதுக்கப்புறம் வந்து இட் கான்ட் ரீஜெனரேட். சின்ன வயசுலேயே அவங்களுக்கு லிவர் டேமேஜு, ரீனல் லிவர் டிஸ்ஃபங்க்ஷன்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டுன்னு. எல்லா குழந்தைங்களுக்கும் ஓகே வீக்காக இருக்காங்க, ஒரு சப்ளிமெண்ட்டு மல்டிவிட்டமின் இதெல்லாம் தேவையா? தேவையே இல்லை. உணவே மருந்து. ஸோ ஃபுட் இஸ் மெடிசன். ஸோ மல்டிவிட்டமின்ஸ் ஆர் டெஃபினெட்லி நாட் நீடட். நிறைய பேர் கேட்குறது நீங்கள் சொல்கிற மாதிரி வந்தோன்னா டானிக் தான் கேட்பாங்க. பசிக்கிறதுக்கு டானிக், ஹெல்த் டானிக், இல்லை ஹெல்த் ட்ரிங்க். முன்னாடிலாம் ஒரு ஊசி குத்த சொல்லுவாங்க, இப்போ வேணா டானிக் இல்லாட்டி they won't get satisfied. ஸோ பட் நோ, ஐ டோன்ட் கிவ் மல்டிவிட்டமின்ஸ் கம்மிஸ். அது வேறு மல்டிவிட்டமின் கம்மிஸ் வேறு இருக்குது. தட்ஸ் அகேன் சுகர். ஸோ அதனால் ஐ எம் நாட் அ கிரேட் ப்ரிஸ்கிரைபர் ஆஃப் மல்டிவிட்டமின்ஸ் till 5 years 10 years. ரெகுலர் டானிக்ஸ் அப்படின்னு நான் எதுவும் கொடுக்குறது. ஐ பிலீவ் ஃபுட் இஸ் மெடிசன். So behavior and emotions, that is another thing all of us struggle with. We know we called it the terrible twos for a reason. I have had my children, I don't remember that my daughter or son and சூப்பர் மார்க்கெட்டில் ஃப்ளோரில் படுத்து அடிச்சு அழுது எனக்கு வேணும் அப்படின்ட்டுன்னு, இது யார் குழந்தையோ எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் தள்ளி நின்று போயிடுவேன். பட் ஒன் திங் ஐ ஹவ் ஆல்வேஸ் மேட் ஷுர் இஸ் just because they are crying or they are throwing a tantrum, I will not give in. You are not going to get what you want by behaving this way. I have been very firm. I know it's a natural release of your emotions. This too shall pass அப்படின்னு சொல்லிட்டே அந்த ஸ்பேஸை கடந்து வந்தேன்னு நினைக்கிறேன். பட் somehow இதெல்லாம் தெரியாமே I managed to stay firm because I didn't want to give in to that behavior and said that okay நீ அழுதா உனக்கு எல்லாம் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடாதுன்ட்டுன்னு. So how have you handled it? Okay, so நீங்கள் சொன்ன மாதிரி we should start saying no right from an early age. எது கரெக்டோ தப்போ இல்லைன்னா நீங்கள் சொன்ன மாதிரி முக்கால்வாசி இந்த பிடிவாதம், அடமெண்ட் அப்படின்னு வரதெல்லாம் வந்து அவங்க அழுதோன்னே நம்ம ஒரு விஷயத்தை கொடுத்துட்றோம். கொடுத்தா அவங்க மனசில் பதிகிறது என்ன, அழுதா கிடச்சிடுது. அப்போ எல்லாத்துக்கும் அழுது வாங்கிடலாம் அப்படின்னு அழுது தான் வாங்க ஆரம்பிப்பாங்க. ஸோ ரைட் ஃப்ரம் அ யங் ஏஜ் we started practicing that no means no. We are going to be firm but gentle with it. இந்த டைம் அவுட்டுன்னு சொல்லி கண்டுக்காமல் விடுறது இஸ் நாட் ரெக்கமெண்டட். அழுதா நீ வந்து தனியாக இரு அப்படின்னு சொல்கிறத விட வாட் we try to do is connect before you correct. ஸோ ட்ரை டு கனெக்ட் வித் த சைல்டு. ஒரு விஷயத்து நீங்கள் சொன்ன சூப்பர் மார்க்கெட்டில் நடக்கிறது வெரி காமன். நம்மளுக்கு அது எம்பாரசிங்காக தான் இருக்கும். பட் ஐ திங்க் அதில் தான் பப்ளிக்கும் வந்து கொஞ்சம் மக்களும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஈச் ஃபேமிலி ஹேஸ் தேர் ஓன் ஸ்ட்ரகிள். ஸோ ப்ராப்ளி டோன்ட் ஜட்ஜ் தெம். இதை என்ன கேட்டால் கொடுத்துட வேண்டியதானே, ஏன் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு அவங்க நினைக்காம இருந்தால் ஐ திங்க் வி ஷுட் ப்ராப்ளி ட்ரை டு மெயின்டைன் ஐ கான்டாக்ட் அட் தட் டைம். அண்ட் மெயின் அந்த டைமில் லாஜிக் பேசக்கூடாது. அப்போ அட்வைஸ் பண்ணக்கூடாது. உனக்கு வீட்டில் எத்தனை டாய்ஸ் இருக்குது, ஏன் இன்னொரு டாய் கேட்குற, இதை பண்ணாத அதை பண்ணாத. டோன்ட் அட்வைஸ், டோன்ட் டாக், மினிமல் டாக்கிங். ட்ரை டு மெயின்டைன் ஐ கான்டாக்ட், இஃப் பாசிபிள் ஹக். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி see I understand this is difficult. உனக்கு இப்போ இது வேணும்னு ஆசைப்படுற, உனக்கு இது கிடைக்கலங்கிறனால verbalize or give a vocabulary to their feelings. So tell them, see இது உனக்கு கிடைக்கலங்கிறனால நீ அப்செட்டாக இருக்க, இது உனக்கு கிடைக்கலங்கிறனால உனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, எனக்கு புரியுது, அதனால் நீ எவ்வளோ வேணால் அழுதுக்கோ, பக்கத்துலேயே இருக்கேன் நான், என்னை கட்டி பிடிச்சிக்கோ, கோ த்ரூ தட் இமோஷன். நம்ம அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலாம். ஆனால் உனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆனால் கிடைக்காதுன்னு சொன்னால் மறுபடியும் அப்படியே ஆரம்பிப்பாங்க. அந்த நெகட்டிவாக அதை வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாமல் அதையே கொஞ்சம் பாசிட்டிவாக அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஐ நோ இட்ஸ் ஈஸியர் செட் தென் டன். அகேன் a lot of things we are saying is easier said than done. Completely understand, but these are all things we have gone through as parents, faced it, and அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ ப்ராக்டிக்கல் அட்வைஸும் வச்சு தான் இவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நம்ம பண்ணி தான் ஆகணும் சில விஷயங்கள். It is difficult initially, but with practice it comes. நம்ம சொல்லி பழகிட்டோம்னா it definitely then comes. I sort of it becomes easier. As with anything, there's a learning curve. உங்களுக்கு to adjust to each other as parent and child, we have to give that time and set certain boundaries, rules, and this is what I will say yes to, I will say no to னு அவங்களுக்கும் தெரியணும்ங்கிறது. Correct. And one thing I always say, and in one of the recent interviews of Madhavan about his son, he also told the same thing, which I love.
ஸோ வாட் ஹீ சேஸ் இஸ் அண்ட் வாட் ஐ ஆல்சோ ஃபாலோ இஸ் ரெஸ்பெக்ட் யுவர் சைல்ட் அஸ் அன் அடல்ட் ரைட் ஃப்ரம் அ யங் ஏஜ். ஸோ இப்போ ஒரு அடல்ட் நம்ம ஸ்பௌஸே ஏதோ ஒன்று வேணும்னு கேட்டு நம்ம வாங்கி தரலன்னா கோவப்பட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? வி டோன்ட் ஷவுட் அட் தம், வி டோன்ட் அவங்க அழுதாங்கன்னா சரி அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். கேட்டோன்னே வாங்கி கொடுக்க முடிஞ்சதை முடிகிறோம். மற்ற விஷயங்களில் வி ரெஸ்பெக்ட் தம் இல்லையா? அது மாதிரி ஒரு சைல்டையும் ரெஸ்பெக்ட் தம் அஸ் அன் அடல்ட். ஸோ குழந்தைனா நீ நான் சொன்னதை கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு அத்தாரிட்டேட்டிவாக இல்லாமல், இப்போ முன்னாடிலாம் என்ன சொல்லுவாங்க, இப்போல்லாம் நீங்கள் பேரண்ட் பண்ணுறது இன்னுமே நிறைய பேர் சொல்கிறது இருக்குது. சரி, ஆன் த அதர் ஹேண்ட் நம்ம ரொம்ப செல்லம் கொடுக்குறோன்னு சொல்கிறோம். ஆன் த அதர் ஹேண்ட் தெர் ஆர் பீப்புள் ஹூ ஆர் வெரி லைக் சார்ட் ஆஃப் வெரி ஸ்ட்ரிக்ட் அட் ஹோம். ஐ எம் த பேரண்ட், யூ ஹாவ் டு லிசன் டு மீ. எஸ், தே ஆர் கமிங் ஃப்ரம் அ குட் பிளேஸ், தட்ஸ் வாட் ஒர்க்ஸ் ஃபார் தெம். இல்லாட்டி தே சே ஸ்பேர் த ராட் ஸ்பாயில் த சைல்டு இல்லையா? பழார்னு 4 அரை கொடுத்தா இதெல்லாம் முடிஞ்சிருச்சு, இதில் போய் வந்துட்டு பேசுறது, புரிய வைக்கிறது, இதெல்லாம். ஸோ இஸ் தட் சார்ட் ஆஃப் பேரண்டிங் ஓகே? ஆர் அதுக்கு இன்னும் பிற்காலத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம்? இல்லை, டெஃபினட்டாக தட் இஸ் நாட் அலவுட் மேம். ஸ்பேங்கிங் இஸ் டெஃபினெட்லி நாட் த ரைட் வே. அடிக்கிறது, டிசிப்ளின் பண்ணுறதுக்காக திட்டுறது, அடிக்கிறது, இதுவும் நம்ம பேரண்ட்ஸ் நம்மளுக்கு ஒரு காலத்தில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது வந்து லேக் ஆஃப் அவேர்னஸ். தே டிட் வாட் வாஸ் டன் டு தெம். அவங்கள அப்படி பண்ணாங்க, அதனால் நம்மளையும் அப்படி பண்ணாங்க. பட் தட் வாஸ் நாட் த ரைட் திங். நான் கரெக்டாக தானே வளர்ந்துருக்கேன், அப்போ நான் ஏன் என் குழந்தைய அப்படி அடிக்கக்கூடாதுன்னு கேட்பாங்க. நான் எங்கள் அப்பாட்டெல்லாம் பயங்கரமாக திட்டு வாங்கியிருக்கேன், எல்லாம் வந்து பண்ணியிருக்கிறேன். பட் பயத்தில் பண்ணேன், நான் அதை புரிஞ்சு பண்ணலை. ஸோ புரிஞ்சு பண்ணாமல் பயத்தில் பண்ணும்போது ஃபஸ்ட்டு என்ன நடக்கும்? பயந்து பண்ணுவேன், 2வது தெரியாமல் பண்ணுவேன், அதுக்கப்புறம் தெரிஞ்சே பண்ணுவேன். இதுதான் லிட்ரலாக எங்கள் அப்பாட்ட எனக்கு நடந்துச்சு. ஃபஸ்ட்டெல்லாம் எங்கள் அப்பா ஏதாவது சொன்னால் பயந்து பண்ணாமல் இருப்பேன். அப்புறம் அவருக்கு தெரியாமல் பண்ண ஆரம்பித்தேன், அப்புறம் தெரிஞ்சே பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஒரு வயசுக்கு மேலே. ஸோ நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை நான் பண்ணாமல் இருக்கலை. ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ எனக்குலாம் வந்து ஐ ஹவ் நெவர் ஹேட் தட் இன்டென்ஷன் தட் ஐ கேன் ஈவன் ஹிட் மை சில்ட்ரன். பிகாஸ் எங்கள் அப்பா அம்மா வந்து அந்த மாதிரி என்னை வளர்த்ததே இல்லை. அவங்க சத்தமாக பேசினாலே நான் அழுதுருவேன். பட் அவங்க சொன்னாங்கன்னா ஐ நோ வென் தே ஆர் ரேசிங் தேர் வாய்ஸ் ஆர் தே பீயிங் ஸ்ட்ரிக்ட், ஐ வில் லிசன். ஸோ எல்லாருக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் கிடைக்கிறது கிடையாது. ஸோ எனக்கு வந்து குழந்தைங்கள அடிப்பாங்களா அப்படிங்கிற இன்டென்ஷன் கூட வரல. சத்தமாக பேசினாலே எங்கள் பாட்டி சொல்லுவாங்க, குழந்தைங்க கிட்ட சாஃப்டாக பேசணும், ஏன் வாய்ஸை ரேஸ் பண்ணக்கூடாது, இப்படியே தான் சொல்லுவாங்க. அதுதான் என் பிரெயினில் பதிஞ்சிருக்கு. பட் as you said, உங்கள் வீட்டில் உங்களை அப்படி வளர்த்துருந்தாங்கன்னா நம்மளும் அப்படியே தான் வளர்க்கணும், இல்லாட்டி குழந்தைங்க கெட்டு போயிடுவாங்கன்னு கிடையாது. ஸோ ஐ திங்க் யூ ஷுட் பி ஃபர்ம். ரொம்ப ஓவராக செல்லமும் கொடுக்கக்கூடாது, அதுக்காக ஆப்போசிட் சைடும் பார்க்காம see what works for you, you know best what is good for your child. But certain things நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா that will be good for your long term வந்துட்டு ரிலேஷன்ஷிப் ஆல்சோ. ஐ வில் சே ஜென்டில் பேரண்டிங் இஸ் நாட் பெர்மிசிவ் பேரண்டிங். ஸோ ஜென்டில் பேரண்டிங்னு சொல்கிறமே தவிர இட்ஸ் நாட் பெர்மிசிவ். அப்படின்னா கேட்குறதெல்லாம் பண்ண விடலாம் அப்படின்ட்டு. யூ ஸ்டில் ஹேவ் யோர் பவுண்டரிஸ், யூ ரெஸ்பெக்ட் தி பவுண்டரிஸ், யூ டெல் தம் தீஸ் ஆர் தி பவுண்டரிஸ், இதான் ரூல்ஸ், இதான் இது. அதுக்கு மேலே நீ என்ன தான் கேட்டாலும் கிடைக்காது. பட் ஐம் நாட் கோயிங் டு எல் அட் யூ, ஐம் நாட் கோயிங் டு ஷவுட் அட் யூ, ஐம் நாட் கோயிங் டு ஹிட் யூ ஃபார் தட். பட் நோ மீன்ஸ் நோ. அதுதான் அந்த வேர்ட் இஸ் சம்டைம்ஸ் வெரி மீம்டு. இல்லை, சம்டைம்ஸ் ஜென்டில் பேரண்டிங்னா எல்லாத்துக்கும் ஓகே சொல்கிறது கிடையாது. தட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் வே ஆஃப் புட்டிங் இட். பெர்மிசிவ் பேரண்டிங் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஜென்டில் பேரண்டிங். ஸோ ஐ திங்க் we are all sort of gentle parents. I don't know whether my son will agree because நான் சத்தமாக பேசினாலே he thinks I'm being strict. ஸோ எங்கள் வீட்டில் அந்த மாதிரி ஒரு இது. ஸோ child hitting or biting others at school, I have seen this even with my friends' children actually. பார்த்தீங்கன்னா, why do you think they are doing this? See, they are exploring. Probably they don't know that biting hurts. Sometimes they do it intentionally to get some ஒரு பொருள் வேறு ஏதோ ஒன்று வச்சுருக்கான் வேணும் அப்படின்னா they hurt, but they don't mean to do it, but they do it just because, and they don't know it hurts others. They just do it. And அந்த டாட்லர் நம்ம 2 to 3 years சொல்கிறோம் இல்லையா, they explore everything with their mouth தான். இப்போ நம்ம ஒரு பொருளை பார்க்குறோம் அப்படின்னா கையில் எடுக்கிறோம், கண்ணில் பார்க்குறோம், அவங்க எதாவது எடுத்து வாயில் தான் வைப்பாங்க. ஸோ they explore things with their mouth. அதனால தான் அந்த ஏஜில் நிறையா பாய்சனிங்ஸ் எல்லாம் கூட காமன், எதை எடுத்தாலும் வாயில் தான் வைப்பாங்க. ஸோ அதே மாதிரி அவங்க ஏதாவது ஒரு பொருளையோ ஒரு குழந்தையோ இன்னொரு பர்சனையே பார்க்கும்போது கூட they tend to explore with their mouth. அந்த பைட்டிங், சம்டைம்ஸ் டீதிங் இருக்கும், பல்லு ஏதாவது ஒன்று வளர்ந்துட்டு மோலார்ஸ் எல்லாம் வளர்ந்துட்டு இருக்கிற டைமாக இருக்கும். அந்த டைமில் வேணும்னா எல்லாத்தையும் கடிக்கணும்னு தோணும். சிக்காக இருக்காங்க, ஃபீவர் ஏதாவது இருக்குது, அந்த டைமில் பயங்கர இரிட்டபிளாக இருக்கும் போது பைட் பண்ணலாம். ஸோ இட்ஸ் நாட், இட்ஸ் எஸ்பெஷலி அக்ரெசிவ் பிஹேவியர், violent behavior-னு we can't really label them இல்லையா? Yeah, see, some children with hyperactivity, ADHD, அந்த மாதிரி behavioral disorders இருக்கிற குழந்தைங்களும் அதை பண்ணலாம். But not every child who is a little bit physically aggressive or a little bit, see, எல்லா துரு குழந்தையும் ADHD கிடையாது. So there is a clear distinction there. So அது ஒரு assessment பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். பட் அந்த பைட் பண்ணுற குழந்தைய நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். So what I would say is, when a child bites another child, and the school இருக்கிற caregiver, what they should probably say is, or even ஒரு பேரண்ட்டுமே வந்து say no, that is wrong, biting hurts. அடிக்கிறது அடித்தா வலிக்கும்,
கடிச்சா வலிக்கும், அதை நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறதோட விட்டுருங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தைகிட்ட நிறையா பேச பேச அது அட்டென்ஷன் கிடைக்க ஆரம்பிச்சிடுது. ஸோ இட் பிகம்ஸ் எ நெகட்டிவ் அட்டென்ஷன். பட் சில்ட்ரன் லவ் அட்டென்ஷன் வாட் எவர் இட் இஸ், பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். ஸோ அதை பண்ணதுக்கப்புறம், ஸோ நீங்கள் கேட்டதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் வந்து சில்ட்ரன் டூ திஸ் டு கெட் அட்டென்ஷன். ஸோ சம்டைம்ஸ் வீட்டில் என்ன பண்ணாலும் கிடைக்காது, அப்போ இது பண்ணால் கிடைக்குது. ஸோ திட்டு வாங்கியாவது அட்டென்ஷன் என் பக்கம் வேணும் அப்படின்னு நிறைய குழந்தைங்க நினச்சி நான் பார்த்துருக்கிறேன். ஸோ அதனால் அந்த டைமில் டோன்ட் சிட் அண்ட் டாக் டு தெம் டூ மச். டாக் டு த விக்டிம், டாக் டு த சைல்ட் ஹூ வாஸ் பிட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் திஸ் சைல்ட். டெல் ஹிம் இன் 2 words, see நீ பண்ணது தப்பு, கடிக்கக்கூடாது, கடிச்சா வலிக்கும், அதோட அவனை விட்டுருங்க. அந்த கடி வாங்கின குழந்தைய கூப்பிட்டு அவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்த்து அவங்ககிட்ட எல்லாம் சொல்லி எல்லாம் பண்ணி அவங்கள பண்ண ஆரம்பித்தா திஸ் சைல்ட் வில் ஸ்டார்ட் அண்டர்ஸ்டாண்டிங். இதை பண்ணால் ஐ எம் நாட் கெட்டிங் த அட்டென்ஷன் தட் ஐ நீடட் and they might stop doing it. So one other thing I wanted to touch about was sleep. ஏன்னா newborn phase-ல கேட்கவே வேணாம், it's going to be circadian rhythm is haywire, we'll be doing night duties all along and trying to catch up, very fragmented sleep-ஆ இருக்கும். ஒரு toddlerன்னு வரும்போது 2 years and above, how much sleep does the toddler need? ஓகே, அகேன் நம்பர் ஆஃப் hours அப்படின்னு நம்ம சொல்கிறத விட ஐ திங்க் தட் ஆல்சோ இஸ் லைக் ஒரு naps அப்படின்னு பார்த்தோன்னா 1 nap போதும், டே டைம் nap. அது போக நைட் டைமில் அரௌண்ட் ஒரு 9 to 10 hours of sleep. So around 11 to 12 hours is what they need. But again, it varies from child to child. So இத்தனை மணி நேரம் வந்தே ஆகலை அப்படின்னு சொல்லி ரொம்ப டென்ஷன் ஆகவும் வேண்டாம். At the end of the day, after the sleep, next day morning, child is otherwise active, ரொம்ப tantrums throw பண்ணல, ரொம்ப irritable-ஆக இல்லை, ஓகேவாக இருக்காங்க, டெவலப்மெண்ட் மைல்ஸ்டோன்ஸ் எல்லாம் நார்மலாக இருக்குன்னா ரொம்ப ஒன்றும் இதுக்குன்னு வரி பண்ணிக்க தேவையில்லை. Waking up in the night, is it pretty common, especially in that age group? Yeah, it's very common, ma'am. So again வந்து நம்மளுக்கு sleep cycle. So children also have very frequent sleep cycles. அப்படின்னா they enter stage 1, stage 2, stage 3ன்னு இருக்குது. Stage 2ங்கிறது லைட் ஸ்லீப், stage 2 இன்னும் கொஞ்சம் டீப், stage 3 is very deep. அந்த stage 3 வந்துட்டு they don't sleep throughout in stage 3, they come back to stage 2, stage 1 and then awake. This happens with us also as adults. ஆனால் நம்ம இந்த ஸ்டேஜ் 1 அவேக் வந்ததுக்கப்புறம் திரும்ப நம்மளாம் அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி தண்ணி குடிச்சு டாய்லெட் கூட போயிட்டு வந்துட்டு திரும்ப தூங்கிடுவோம். ஆனால் குழந்தைங்களுக்கு தானாக தூங்க தெரியாது நிறைய டைம். அதுவும் சம்டைம்ஸ் 2 yearsல பிரஸ்ட் ஃபீடெல்லாம் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு மறுபடியும் பிரஸ்ட் ஃபீட் பண்ணால் தான் தூங்குவாங்க. சில குழந்தை எந்திரிச்சு தூக்கிட்டு நடந்தால் தான் தூங்குவாங்க, தொட்டில் போட்ட குழந்தை தொட்டில் ஆட்டினா தான் தூங்குவாங்க. ஸோ ஸ்லீப் அசோசியேஷன்ஸ் இருந்தது அப்படின்னா அவங்க எந்திரிக்கும் போது தே வில் நீட் சம் அசிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி கேர் கிவர் டு கோ பேக் டு ஸ்லீப். கொஞ்சம் ஓகே, தட்ஸ் நைஸ். ஓகே, another common concern parents may have is நம்ம சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா வித் பேரண்ட்ஸ் தூங்குறது ரொம்ப காமன். வெஸ்டர்ன் சொசைட்டிஸில் செப்பரேட் ரூம், செப்பரேட் cribs right from the time they are babies ன்னு. அதர்வைஸ் ஐ டோன்ட் நோ வாட் இஸ் த அட்வான்டேஜ் டு தட்ன்னு எனக்கு செப்பரேட்டாக தெரியல. பட் my own children, I think they have slept with us at least till they were 15-16 years old. And Nala, I think I slept in with my grandmother தான் அதே பெட்ல till I got married. So எனக்கு வந்துட்டு always it has been keeping them close sort of. And again, practical considerations aside, எல்லாருக்கும் separate bedrooms இருக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது ஒரு வீட்டுக்குள்ள. அந்த considerations apart, if they had the facility for separate bedrooms, which do you think is better? I would say co-sleeping is better, ma'am. Again, everything that's done in the West, we need not do everything that is done there. அங்கெல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி they start sleep training. They believe that makes children more independent. So that is okay for their culture. They have a thing called as graded extinction, where they let the child cry. 6-month பேபியாக இருந்தாலுமே கேமராலாம் இருந்து கிரிப்பில் அந்த குழந்தை அழுதுக்கும் போது அதுவாக அழுதுகிட்டே இருக்கும். கொஞ்ச நேரத்தில் அதுவாக அப்படி தூங்கி கற்றுக்கும். ஸோ செல்ஃப் சூத் பண்ணி தூங்கு. ஸோ தட் இஸ் ஒன் திங். பட் தட் வில் நாட் ஒர்க் அவுட் ஃபார் அஸ். நம்மளோட ட்ரெடிஷன், நம்ம கல்ச்சருக்கு ஐ வுட் நாட் சஜஸ்ட் தட். ஸோ ஈவன் அடலசன்ட் சில்ட்ரன், இப்போ என்னோட பெரிய பையனுக்கு 11 years ஆச்சு, he still sleeps with us. I don't think there's anything wrong with it. So maybe the child himself or herself will probably ask for it. When I'm ready, I want a separate room, I want to sleep alone அப்படின்னா அந்த அடலசன்ட் ஏஜ் வரும்போது when they want to go, give them their privacy. So அந்த ஏஜ் வரைக்கும் it is left to the child. So no harm at all. அதுக்கப்புறம் ஒரு வயசுக்கு மேல ரூம்க்குள்ளே விட மாட்டாங்க. அது வேற விஷயம். அது வேற கூட இருக்கும்போது exactly. So I don't find any particular age or limit இருக்கணும்ங்கிறது கிடையாது. Bedwetting till what age do you think it is really common? 7 to 8 yearsக்கு மேல ஜென்ரலாக இருக்காது. But I have had children as old as 11 to 12 years still wetting their beds. And there's a family history in all those families. So it's very normal. So even till 11 or 12, if it is a primary nocturnal enuresis அப்படின்னா இது வரைக்கும் அந்த குழந்தைக்கு ட்ரையாக இருந்ததே இல்லை ஆரம்பத்தில் இருந்தே. பட் செகண்டரி நாக்டர்னல் என்யூரிசிஸ், தட் மீன்ஸ் இதுக்கு முன்னாடி ட்ரையாக இருந்த குழந்தை திடீர்னு பெட்வெட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஏதாவது யூரினரி இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், இல்லை ஏதாவது நியூரலாஜிக்கல் கண்டிஷனாக இருக்கலாம். அப்போ வந்து டெஃபினட்டாக நம்ம என்னென்னு இவாலுவேட் பண்ணி பார்க்கணும். ஸோ பியாண்ட் 6 to 7 years பெட் வெயிட்டிங் இருக்குதுன்னா டெஃபினட்டாக உங்கள் பீடியாட்ரிஷியன் கிட்ட அதை கன்சர்னாக சொல்லுங்கள்.
ஒரு ஏதாவது செகண்டரி காசஸ் இருக்குதா அப்படின்னு ரூல் அவுட் பண்ணிவிட்டு எதுவும் இல்லை, அது வெறும் ஒரு நாக்டர்னல் எனரிசிஸ் தான் அப்படின்னா you can wait even till 11 to 12 years. Yeah, I remember I used to keep the alarm actually. I usually ஒரு வாட்டியாவது அவங்க எந்திரிச்சு போகிறாங்கன்னா சரின்னு சொல்லிட்டு அலாம் வச்சு 2:30க்கு எந்திரிச்சு ஒரு வாட்டி விட்டுட்டு வந்து படுப்பேன். Because again I thought that may help in at least getting that is what is rid of recommended. it. That is what is recommended. So what we generally say for those children is because it becomes a social issue. So don't shame them. ஏன்னா இப்போல்லாம் ஸ்லீப் ஓவர் போகிறாங்க, இன்னொரு குழந்தையோட வீட்டுக்கு போகிறாங்க, போகும்போது அங்கே போய் இது ஆகிட்டா அது ஒரு ப்ராப்ளம் ஆகிடுது. ஸோ அதனால் we tell them some coping mechanism. அவங்களே வந்து இப்போ ஸ்லீப் ஓவர் போகிற பசங்களுக்குலாம் we tell them you keep an alarm. You get up, go, come and then again sleep. Because when they go into the deep sleep of REM stage, their brain does not wake up. அந்த bladder fill ஆகி திரும்ப நியூரான்ஸ் போய் அந்த இதாகி ஆக்டிவேட் ஆகும்போது they don't get up. கரெக்ட். அதனால் but it comes after a particular age. பாட்டி ட்ரைனிங் அப்படிங்கிறது எல்லாருக்குமே நம்ம குழந்தைங்க வந்து அதை ஒரு பெரிய மைல்ஸ்டோன் தான் பேரண்ட்ஸ்க்கு இருக்கும். எப்படா நம்ம டைப்பரை விடுவோம் அப்படின்ட்டு. when to start and is there an upper limit sort of to say இதுக்கு மேலேயும் if they are not potty trained should we be watchful? Okay, I recommend after 2 years ma'am. ரொம்ப earlier ஸ்டார்ட் பண்ணுறதும் is not recommended. I've seen many parents trying at 3 months 4 month்லேயே உட்கார வச்சு சம்டைம்ஸ் இந்த காலில் உட்கார வச்சு போகிறதுலேருந்து ஆரம்பிச்சு பாட்டி சீட் வாங்கி உட்கார வச்சுக்கிறதுலேருந்து I've seen 3 month்லேயே after a feed or after a nap they make the child sit and then go. That and all is not at all needed. 2 years is what is the right time and it should always be in the same room, preferably same word. Try to use the same word. கக்கானா கக்கா, பாட்டினா பாட்டி, பூப்னா பூப்பு, வருது அப்படின்னு சொல்லுறது போகிறது அது எல்லாமே. And there's no upper limit ma'am. It is okay 3 years 4 years இருந்தாலும் it is okay. கான்ஸ்டிபேஷன்லாம் எதுவும் இல்லை, நல்லா சாஃப்ட் ஸ்டூல்ஸாக தான் டெய்லி போகுது அப்படின்னா இட் இஸ் ஓகே. டேக் இட், டோன்ட் புட் டூ மச் ப்ரெஷர் ஆன் த சைல்டு. ஸோ நான் எப்படி அட்வைஸ் பண்ணுவேன், என்ன சொல்கிறேன் அப்படின்னு ஜென்ரலாக ஹவு டு ஸ்டார்ட் பாட்டி ட்ரைனிங் இன் அ ஈஸியர் வே அப்படின்னா ஃபஸ்ட்டு குழந்தை வந்து ஜட்டிலே போனாலும் இல்லை டைப்பர்லேயே போனாலும் போனதுக்கப்புறம் தே யூஷுவலி கம் அண்ட் சே தட் வில் பி த ஃபர்ஸ்ட் ஏர்லியஸ்ட் மைல்ஸ்டோன். போகிறதுக்கு முன்னாடி சொல்ல மாட்டாங்க, போயிட்டு வந்ததுக்கப்புறம் சொல்லுவாங்க. ஆர் அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன் ஏதாவது மாறும் போயிட்டாங்க அப்படிங்கும்போது அந்த டைமில் யூ டேக் தம் டு த பாத்ரூம் அண்ட் தென் க்ளீன். டோன்ட் டூ இட் இன் த லிவிங் ரூம் ஆர் த பெட்ரூம். வைப்ஸை வச்சு அங்கேயே பண்ணாதீங்க. அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்க என்ன ஆகும்னா குழந்தைக்கே வந்து அடுத்த தடவை வந்தாலே they'll go near the bathroom. So they'll start associating. So அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டா it is usually very easy. So thank you for those practical tips. So let us go on to a rapid fire. Okay. குழந்தை நம்ம வீட்டில் ஒன்று சமைச்சிருப்போம், சாப்பிட மாட்டாங்க. எனக்கு வேணுங்கிறது இருந்தால் தான் நான் சாப்பிடுவேன்னு சொல்லுவாங்க. They refuse to eat what you have cooked. So is this normal? Happens in every household? Smile at it. Okay. It happens in every family. But don't order and give what they want. Don't. And say that this is what you This get. is what Otherwise is, இல்லாட்டி பட்னியாக கிடக்கலாம், ஒன்றும் தப்பு அவ்வளோதான். கிடையாது. பட்னி கடை, சாப்பாடு இல்லைன்னா இது வேண்டாம் அப்படின்னா பட்னி கடை. Child skips a meal, is it okay? Absolutely fine. They let them learn it the hard way. அவ்வளோதான். என் வீட்டில் இப்போவும் சொல்லுவாங்க, வந்து எங்கள் அத்தைக்கு வருத்தமாக இருக்கும், காலையிலேருந்து சாப்பிடவே இல்லையே. பசிச்சா சாப்பிடுவாங்க, இல்லாட்டி சாப்பிட மாட்டாங்க. ஒன்றும் தப்பே கிடையாது, வேணும் போது சாப்பிட்டோம், பசிக்கும் போது சாப்பிட்டோம்னு சொல்லிட்டு போயிடுவேன். Child playing with food, is it absolutely normal? Absolutely normal. Puppy fat, they will outgrow it. True or false? They will not outgrow it. Okay. So if the chubby babies, chubby children may become chubby or even obese adults, so we need to be watchful right from the younger ages. And vaccination பற்றி சொல்லும் போது, so there's a lot of anti-vaxxers nowadays will say they are harmful, and vaccines போடுறதுனால தான் இவ்வளோ vaccines that autism is on the increase. Your views about that? Definitely not true. நிறைய anti-vaccine groups are there and they are all probably escaping because of this herd immunity. ஏன்னா முக்கால்வாசி பேர் போட்டுறோம். இப்போ கவர்மெண்ட்லேயே நம்ம எல்லா வேக்சினும் போட ஆரம்பிச்சிட்டாங்க முக்கால்வாசி. ஸோ அந்த ஒரு 20% போடாமல் இருக்கனால எங்களுக்கு ஒன்றுமே வரதில்லை. ஸோ வாட் தே திங்க் இஸ் அதெல்லாம் போடாமல் இருந்தாலும் எங்களுக்கு ஒன்றும் வரல. ஸோ நாங்கள் ஹெல்த்தியாக தானே இருக்கோம் எங்கள் குழந்தைங்க. உங்களுக்கு தான் தப்பு தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டெஃபினட் வந்து ஃபேஸ் பாம் தான் இருக்குது. Because now இப்போ கூட யூஎஸ்ல அட்லிங் வந்து மீசல்ஸ் அவுட் பிரேக் ஹேட் கம் அண்ட் தென் நம்ம கேரளாவில் அண்ட் மம்ஸ் நாங்கள் எக்கச்சக்கமாக பார்க்குறோம். ஸோ நம்மலாம் டெக்ஸ்ட் புக்கில் மட்டுமே பார்த்துட்டு இருந்த டிசீஸ் இன்றைக்கி மறுபடியும் நேரில் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். Because people are like skeptical about vaccines, doctors, too much of medication, so they want to go back to the natural days அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லும்போது that's what I say ma'am. See, if you want nature as the cure for everything, what these anti-vaccine people say is, see, you don't give vaccines, they'll get a natural immunity.
yes, they might get a natural immunity, but they might go through a lot of complications with the disease. So in that case, even death is natural. So even that can happen naturally also. So we are trying to prevent that, and vaccines do not cause any harm. What you're doing in a vaccine is you're just injecting the killed version of that. அந்த கில்ட் வெர்ஷன் ஆஃப் அ ஜெர்ம் உள்ளே கொடுத்து ஒரு ஆக்டிவாக வேறு ஏதோ ஒரு கெமிக்கலை உள்ளே தள்ளி அந்த மாதிரிலாம் நம்ம எதுவுமே பண்ணல. we are actually boosting the child's immune response by mimicking the infection. ஆக்சுவல் ஒரு வைல்டு வைரஸ்க்கு பதில் நம்ம நல்லா டேம் பண்ண ஒரு வைரஸை குழந்தையோட பாடிக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணுறோம். ஸோ ஐ டோன்ட் see any harm there. ஸோ வேக்சின்ஸ் ஆர் அப்சல்யூட்லி சேஃப். ஒருவேளை டாக்டர்ஸ் இதுக்கு காசுக்காக தான் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சா நம்ம கவர்மெண்ட்டில் போடுற வேக்சின் மட்டுமாவது போட்டுக்கோங்க. அவ்வளோதான். நீங்கள் ஒரு பைசா செலவு பண்ணி வெளியில் எதுவும் போட வேண்டாம். கவர்மெண்ட்டில் இலவசமாக போடுற வேக்சின்ஸ் மட்டும் அதுதான் பெட்டர்னு ஒன்றும் கிடையாது. கரெக்ட். ஃபுட் அ சைல்ட் கேன் ஈட் 3 times a day. உங்களை பொறுத்த அளவுக்கு ஏதாவது இருக்கா? அந்த ஃபுட்டு எப்போ சாப்பிட்டாலும் தப்பே கிடையாது. ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். மோஸ்ட் காமன் கொஸ்டின் யுவர் பேஷண்ட்ஸ் ஆஸ்க் when they come to you. சாப்பிடவே மாட்டேங்கிறான், பசி எடுக்கிறதுக்கு டானிக் கொடுங்க. அப்படி ஏதாவது டானிக் இருக்கா மேஜிக் ஆப்பிடைட் பூஸ்ட் பண்ற மாதிரி? கண்டிப்பாக இல்லை. எங்களை கேட்குறது வெயிட் கம்மி பண்ணுறதுக்கு ஏதாவது மாத்திரை இருக்கா? அவ்வளோ ஈஸியாக இருந்தால் எல்லாருக்கும் கொடுத்துடலாமே. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் அந்த மாதிரிலாம் கிடையாது. ரெண்டு எக்ஸ்ட்ரீம் ஐசி. ஒன்று வந்து ஃபஸ்ட்டு இந்த டாட்லரில் வரவங்கலாம் வந்து சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க, தூங்கவே மாட்டேங்கிறாங்க, பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படிம்பாங்க. அடலசன்ட் ஆனால் அப்படியே ஆப்போசிட். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான், தூங்கிட்டே இருக்கிறான், பேசவே மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு. ஐ மீன் ஸோ ஜஸ்ட் பி ஒவ்வொரு ஸ்டேஜில் ஐ திங்க் வி அண்ட் பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன் இவால்வ் அண்ட் க்ரோ டுகெதர் அண்ட் எல்லாமே சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு. ஸோ யூ ஷுட் பி ப்ரிப்பேர்ட் டு ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ. ஐ வில் சே பிரைபிங் வித் சாக்லேட். நீ இது செஞ்சேன்னா நான் உனக்கு சாக்லேட் வாங்கி தரேன், ஸ்வீட் வாங்கி தரேன், எல்லார் வீட்லேயும் இருக்கிறது. இஸ் இட் குட் ஆர் பேட்? ஆங்கிரி. So yeah, so food no rewards, no food bribes, no food rewards. Again first அதுக்காக பண்ண ஆரம்பிப்பாங்க. அண்ட் இந்த ஈவன் லைக் க்ளீன் யோர் பிளேட், க்ளீன் ஈவன் குட் பாய்ன்னு சொல்கிறதே கூட ஒரு பிரைப் தான். இப்போ ஃபுல் பிளேட்டை சாப்பிட்டு முடிச்சுட்டா குட் பாய், கிளாப் பண்ணுறேன், அந்த அளவுக்குலாம் கூட போக வேண்டாம். ஸோ வேஸ்ட் பண்ணுறாங்க ஃபுட்டை. எஸ், ஃபுட் வேஸ்ட் இஸ் நெவர் த ஆன்சர். பட் அகேன் அப்போ கம்மியாக வைங்க. நிறைய வச்சுட்டு வயிறை வந்துட்டு சாப்பிட்டு முடிக்கணும். போர்ஷன் சைஸஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வைக்கிறதே கம்மியாக வச்சோம்னா ஐ திங்க் தட்ஸ் most overrated toddler snack according to you, which everyone thinks, as you said, இது ரொம்ப நல்லது என் குழந்தைக்குன்னு கொடுக்குறாங்க, but it is not actually so na. Health drinks are the common. So இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்து நம்பி ஏதாவது உங்களோட ஃபேவரட் கிரிக்கெட் ஸ்டார் ஒரு ஆக்டர் வந்து அதை புஷ் பண்ணுறாங்கங்கிறதுனால அவங்க குழந்தைக்கு கொடுக்குறாங்களான்னு பாருங்க. ஜஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து கொடுக்காதீங்கன்னு சொல்வேன். மோஸ்ட் அண்டர்ரேட்டட் toddler snack according to you. நம்ம கொடுக்க மாட்டேங்கிறோம், அது ரொம்ப நல்லது, பட் அது சீப்பாக கிடைக்குது, இல்லாட்டி ரொம்ப காமன், இது போய் நல்லதான்னு சொல்லிட்டு ஏதாவது நினைக்கிறது? என்னை பொறுத்தவரை கோவா மேம், கொய்யா நம்ம ஊரில் ஈஸியாக கிடைக்குது, நல்லா கிடைக்குது, அவ்வளோ ஒரு ஒண்டர்ஃபுல் ஃப்ரூட், ஃபைபர் எல்லாமே இருக்குது. ஆனால் நம்ம அதை கொடுக்க மாட்டோம். கிவி அது இதுன்னு அதை தான் இது பண்ணிகிட்டு இருப்போம். த்ரூ அவுட் த இயர் கிடைக்கும், ஆனால் ப்ராபப்ளி அதோடைய பெனிஃபிட்ஸ் நம்ம நினைக்கிறது இல்லை. எல்லாமே இருக்குது. worst feeding advice you would have heard? I would say probably மிரட்டி ஊட்ட வைக்கிறது தான். நிறைய பேர் வந்து மிரட்டி திட்டி பூச்சாண்டி காமிச்சு சாப்பிட்லன்னா, அதுவும் எங்களே தான் சொல்லுவாங்க, சாப்பிடலாம் ஊசி போட்டுருவேன்னு சொல்லுங்க டாக்டர். அது எப்போவுமே சொல்கிறது, எங்களை வந்தாலே சாப்பிடலன்னா ஊசி போட்டுருவேன்னு சொல்லுங்க அப்படின்னு எங்களை காமிச்சு தான் சாப்பாடே ஊட்டுவாங்க. இது பிஜி டைம்லேயும் அது மாதிரி தான் நடக்கும். நாங்கள் காலையில் சாப்பிடாம வந்து அவ்வளோ பசியோடு இருப்போம், எங்களை காமிச்சாங்க பாரு அந்த அங்கிள் வந்து சாப்பிட்ருவார், அவர் சாப்பிட்ருவார், நீ சாப்பிடு, அப்படியாவது கொடுத்தா பரவாயில்ல நாங்கள் சாப்பிடுவோம் அப்படின்னு நினைப்போம். So hiding vegetables in food, is it cheating? Definitely yes. Cheating. Not good. ஒளிச்சு வச்சு கொடுக்கறனால again mindful தான். ஸோ அந்த குழந்தை என்ன சாப்பிடணுன்னே தெரியாமல் சாப்பிடுது. ஸோ என்னதான் அரைச்சி கொடுத்தாலும் ஒளிச்சு கொடுத்தாலும் அது தெரிஞ்சு சாப்பிட்டா கொஞ்சம் அந்த ப்ராக்டிஸ் லாங் டர்மாக இருக்கும், இல்லாட்டி யூ கான்ட் கெட் அவே வித் இட் ஃபார் டூ லாங்னு நினைக்கிறேன். ஒன் ஃப்ரேஸ் எவ்ரி பேரண்ட் ஷுட் ஸ்டாப் யூஸிங் அப்படின்னு நினைக்கிறது? ஐ வுட் சே ப்ராபப்ளி அழுகு மூஞ்சி, க்ரை பேபி. ஏன்னா குழந்தைங்க அழுகணும், அழுகிறது நல்லது. இட்ஸ் நாட் ஷேம்ஃபுல். ஸோ அவ்வளோதான். ஸோ அதனால் அழுதாலே வந்து அழுகு மூஞ்சி, எதுக்கு எடுத்தாலும் அழுகிற, தொட்டாச்சு நீங்கி. அண்ட் எஸ்பெஷலி என்ன பொண்ணு மாதிரி அழற பசங்க கிட்ட சொல்றது, boys should also cry. I think so. அந்த மாதிரி we shouldn't shame it into it's like a girly thing to do. I don't think so. They are just being sensitive men, I would say, and not toxic men. One often missed developmental red flag which you think is very common and நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறோம் அப்படிங்கிறது, அதை கவனிக்கிறது இல்லை அப்படின்னு நினைக்கிறது ஏதாவது உண்டா? பேச மாட்டேங்கிறாங்க, அதுவும் பையன் பேச மாட்டேங்கிறான். பையன் பேசலைன்னா அது நார்மல், பையன்னா லேட்டாக தான் பேசுவான், பொண்ணுன்னா லேட்டாக தான் நடப்பா. தட் மித் அகேன். கேர்ள்ஸ் வந்து தே வாக் லேட் அண்ட் பாய்ஸ் டாக் லேட்.
கேட்டால் தாத்தா லேட்டாக பேசினார் அப்படி இப்படின்னு சொல்லி அதை தள்ளி போடுறது. A toy which you wish never existed. எல்லாரும் இதை வாங்கி கொடுக்குறாங்க, இது நல்லதே கிடையாது அப்படின்னு ஏதாவது இருக்கா? செல்ஃபோன் தான் மேம். Okay. Yes, It's I become know. a toy for kids Toy, actually. parent, grandparent Yeah, எல்லாத்தையும் எல்லாமே. replace பண்ணிக்கிட்டே போகுது as such ன்ட்டுன்னு. And one toy which you think every toddler should have அப்படின்னு ஏதாவது இருக்கா? The best toy a toddler can get is the parent. Parent, okay. Time outs helpful or harmful? Harmful. You're depriving the child of the social emotion also. ஸோ ஃபஸ்ட்டு அந்த பொருளை வேண்டாம் நீங்கள், அடுத்து அந்த டைமில் நானும் உன் கூட இருக்க மாட்டேன், நீயே யூ ஃபிகர் அவுட் வாட் யூ கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறீங்க டைம் அவுட். ஸோ நோ, யூ ஹேவ் டு பி தேர். Feel a little அப்புறம் they start feeling that separation anxiety எக்ஸாக்ட்லி உள்ளதே எனக்கு அந்த பொருள் கிடைக்கல, நான் அழுதுட்டு இருக்கிறேன், இந்த நேரத்தில் என் கூட சாஞ்சுக்க ஒரு தோல் கூட இல்லை அப்படின்னா அந்த குழந்தைக்கு அந்த நேரத்தில் தோணும். ஸோ யூ ஹேவ் டு பி ஃபிசிக்கலி எமோஷ்னலி தேர் ஃபார் த சைல்டு. Toddler lies cute or concerning? Cute. Cute, okay. So it's absolutely normal to lie a little bit at that age. Okay. So finally we come to this behind the screen. So we were talking so much about pediatrics. So anala usually behind the screen of being on persona of being a doctor, who am I அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பற்றி பர்சனலாக வந்துட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். So why medicine for you? மெடிசன் ஃப்ராங்காக சொல்லணும்னா ஃபேமிலி ப்ரெஷர். ஐ வாஸ் த ஃபர்ஸ்ட் டாக்டர். ஸோ சின்ன வயசுலேருந்தே நல்லா படிக்கிற டாக்டர் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லி ஆனது தான். So after that you started liking it also? Yeah. Hopefully. Hopefully. Yeah, no, after that I started liking it. Definitely, yes. Why pediatrics as a specialization? Again, accidental தான். So I actually loved medicine, general medicine. I knew I did not want to go into any surgical field. And at that time when I took up, pediatrics was supposed to be a end specialty. அதாவது எம்டி ஜெனரல் மெடிசன் முடித்தா அதுக்கப்புறம் கார்டியாலஜி அதுன்னு படிச்சுட்டே போகணும். இப்போ பீடியாட்ரிக்ஸும் இப்படி ஆயிடுச்சு. இப்போ பீடியாட்ரிக்ஸ் முடித்தாலும் அடுத்தது பண்ண தான் வேணும். ஸோ அதுக்காக உள்ளே போனது. பட் தென் ஐ ஸ்டார்டட் லவ்விங் இட். ஐ திங்க் அசோக்குக்கும் அதுதான் வந்துட்டு சரி அதை முடிச்சா அடுத்தது வந்து கிடையாதுங்கிற மாதிரி. அண்ட் தென் ஐ டுக் ஓஜி. ஸோ இட் வாஸ் அ காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்பெஷாலிட்டிங்கிறதுனால ஹீ டுக் தட். இஃப் நாட் மெடிசன் யூ வுட் பி? So see, I actually love doing creative things. So I would have probably wanted to be a director. Oh, wow, very nice. Maybe it's still in your future. Who knows, you know. ஏன்னா after a certain point இப்போ எனக்கே அந்த மாதிரி தெரியுது. இப்போ இந்த சோஷியல் மீடியாவே it's a creative platform. I am discovering new things about myself. I like writing. So I am enjoying this phase ங்கிறதுனால I am doing it. So again, who knows, futureல வந்துட்டு we may just go எது பிடிச்சிருக்கோ we may follow our heart. ஸ்கூல் காலேஜ் கல்ச்சரல்ஸ்லாம் அந்த ஸ்கிட்டுக்கெல்லாம் வந்து ஸ்கிரிப்ட் எழுதுவேன், டைரக்ட் பண்ணுவேன். ஸோ அதனால ப்ராபப்ளி so again you should do something about it, I think. Why social media? Social media because of the reach, ma'am. So anything that you say, it reaches the... See, there are so many people who claim themselves as health influencers, but I think we doctors should probably step in. நம்ம ரொம்ப நாளாக ஒரு இதில் டாக்டர்னால் இதெல்லாம் பண்ணலாமா, நம்ம இதுக்கு இதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கணும் அப்படின்னு அந்த ஒரு ஸ்டிக்மாவில் விட்டுட்டு நம்ம தான் இப்போ தான் வரோம், which is actually good. So when people get these information from us, it is more reliable. So giving the right information by a qualified person is always going to be good, and then it reaches more people, is useful for so many, which is again நேர்ல எவ்வளோ பேருக்கு பார்த்தாலும் இந்த ரீச் வராதுங்கிறது giving the right information it is helps very people important. also. இப்போ நான் வந்து இந்த புல்ட் எல்போ இருந்தால் என்ன பண்ணும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டேன்னா அது எங்கெங்க இந்த பாகிஸ்தான்லேருந்து ஒரு ஃபாலோவர் சொல்கிறாங்க, நாங்கள் எங்கள் பிள்ளைக்கு இந்த மாதிரி ஆச்சு, இந்த வீடியோ கரெக்ட் டைமில் ஏதோ ஒரு பார்த்துருந்தோம் 1 week முன்னாடி, we did that and child got better. We did not have to take the child to the hospital. Your biggest motivation? I would say my wife. She always pushes you to do more. And not pushes me, she is so loving, caring, hardworking. So seeing her, I want to be what she is. Oh, very nice. Your biggest cheerleader? My son. Oh, okay. First, second, both? Both. The first one is actually more of it. He always என் கேமராமேனே வந்து அவன் தான் இப்போ. That's nice. How old is he? He's 11. Love marriage or arranged marriage? எது பெட்டர்னு கேட்குறீங்களா? இல்லை எனக்கு இது அகைன் ரேபிட் ஃபயர் ஒன்று நினச்சிட்டேன். இல்லை அரேஞ்ச்டு மேம், அரேஞ்ச். And your spouse என்ன பண்ணுறாங்க? She's a dentist. She's an endodontist, root canal specialist. Your children? I have 2 sons. The elder one is 11-year-old Krish and the younger one is 5-year-old Sanjay. Your mentorன்னு யாராவது இருக்கா உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக? டெஃபினெட்லி மேம். எனக்கு வந்து இங்கே கோயம்புத்தூரில் பீடியாட்ரிஷியன் வந்து டாக்டர் எம் ராமஸ்வாமி, MRN we all call him. He is almost 85-86 now. He is the mentor for every pediatrician in Coimbatore. He is the one who started Masonic அப்படின்னு கோயம்புத்தூரில் ஒரு சேரிட்டி ஹாஸ்பிட்டல்.
excellent teacher, very dedicated person. He's still, even at 86, he comes, takes rounds, takes classes every day morning at 8 o'clock. Such a wonderful person. He's a mentor for us. ஸோ அந்த மாதிரி ஐ திங்க் ட்ரூலி தோஸ் கைண்ட் ஆஃப் டீச்சர்ஸ் இருந்தாங்கன்னா இட் இஸ் அ பிக் கிஃப்ட் டு த டாக்டர்ஸ்ன்னு நினைக்கிறேன். அண்ட் இட் இன்ஸ்பயர்ஸ் ஸோ மெனி பீப்புள். ஐ மீன் ஆல் ஆஃப் அஸ் வுட் ஹேவ் சம் ஒன் வி லுக் அப் டு. அந்த மாதிரி ஒரு ரைட் மென்டார் கிடைச்சா நம்மளோட ஹோல் அவுட்லுக் சேஞ்சஸ் ஆஸ் அ டாக்டர். யோ இன்ஸ்பிரேஷன்னு ஏதாவது இருக்கா ஜென்ரல் லைஃப்பில்? மோட்டிவேஷன் சொல்லிட்டீங்க, உங்கள் ஒய்ஃப்னு. உங்கள் இன்ஸ்பிரேஷனும் உங்கள் ஒய்ஃப் தானா? யா, ப்ராபப்ளி ஒய்ஃப் தான். யோ பெஸ்ட் ஃப்ரெண்ட்? பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சிங்கிள் பர்சன் எதுவும் இல்லை மேம். ஐ ஜெனரலி கெட் அலாங் வித் தி என்டையர் குரூப். ஸோ நம்ம அந்த யூஜி பேட்ச்லேருந்து ஆல்வேஸ் அண்டர் கிராஜுவேட் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் மோர் க்ளோசர் கம்பேர்ட் டு போஸ்ட் கிராஜுவேட். இல்லை இப்போ இருக்கிற பீடியாட்ரிஷியன்ஸ் நம்ம பியர்ஸை விட அண்டர் கிராஜுவேட் ஃப்ரெண்ட்ஸில் இருந்த அந்த பாண்டிங் இஸ் ஆல்வேஸ் தேர். ஸ்கூலை விட என்னோட அண்டர் கிராஜுவேட்டில் ஒரு 10-15 ஆஃபீஸ் வேறு கேங். ஸோ யூ ஸ்டில் மெயின்டைன்? யா, வி ஸ்டில் மெயின்டைன் டச். ரீடிங் ஆர் வாட்சிங் மூவிஸ் எது பிடிக்கும் உங்களுக்கு? Watching movies, ma'am. I watch a lot of movies. Your happiest moment என்ன ஏதாவது இருக்கா till now? வெட்டிங் தான் சொல்லணும். ஓகே, நீங்க அதை உண்மையா சொல்றீங்கன்னா தப்பு கிடையாது. உண்மையாதான். ஓகே, your saddest moment என்ன ஏதாவது இருக்கா? இப்போ வரைக்கும் எதுவும் இல்லை மேம். quite happy. Your biggest wish? biggest விஷன் பார்த்தா probably with our kids தான். Probably making them more independent and successful சொல்ல கூடாது, happy adults. So again, I think that is what every parent would want அப்படின்ட்டு. Correct. Any biggest regret ன்னு ஏதாவது இருக்கா? No ma'am. Your biggest strength, what do you feel in your character? What do you feel is your biggest strength? Biggest strength, I would say I have probably learned not to be too shy about things. Okay. So இந்த டான்ஸ் இதெல்லாம் ஆடுறதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து ஏன்னா நாட் மெனி பீப்புள் வுட் பி டூயிங் இட். ஸோ ஸோ அந்த கேமரா முன்னாடி நின்று ஆடினா யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்டு நான் பண்ணுறது என்னுடைய அவ்வளோதான். ஐ டோன்ட் கேர் அபவுட் தி பீப்புள் ஹூ கிரிட்டிசைஸ். யோர் பிகெஸ்ட் வீக்னஸ் விச் யூ see in yourself as which you are aware of ஏதாவது இருக்கா? ஒன் திங் இஸ் ஐ கீப் போஸ்ட்போனிங் திங்ஸ். பண்ணணும்னு நினைப்பேன் ஆனால் பண்ணவே மாட்டேன். கரெக்ட். ஐ டேஷ் when I am angry. I cry. அப்போ I dash when I am sad. When I am sad, I get angry. I get angry. Reverse சொல்றீங்க. Okay, interesting. Okay. I de-stress by dash. What is your biggest stress buster which you would say? Recently, gym. I've been hitting the gym regularly, so that has a strong scientific basis to it that it releases once you start doing it, it really helps. Your next goal or aim? Probably I would like to channelize things better. Like I'm probably messing up things with my profession, personal life and social media. So probably I want to channelize it and do it in a better way. Structure it in a better way. And dreams in Salta we have this because do we walk the talk? நம்ம நிறைய அட்வைஸ் கொடுக்குறோம் நிறைய பேருக்கு about their lifestyleங்கும் போது. So dreamsங்கிறது it's only your diet, rest, exercise and then substance abuse, again meeting on meaningful relationships and stress and so how important is your personal lifestyle, your health? Do you spend நீங்க அட்வைஸ் மட்டும் கொடுக்குறீங்களா இதெல்லாம் கரெக்டா? are you addressing all of these things? No, I definitely make it a point to be me first. So அதனால நான் சொல்றது I practice what I preach. So especially family time. So அதனால I make sure that I spend enough time with my family, with both my எங்கள் பேரண்ட்ஸு ப்ளஸ் கிட்ஸு அவங்களோட I make sure I spend quality time. And you exercise, eat healthy. All that I definitely do. This part was not happening recently. குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கம்மியாகிட்டு இருந்தது. So I'm consciously making efforts to increase that. So any final take home advice which you want to give? Advice-ன்னு கூட சொல்ல வேண்டாம், உங்களுக்கு நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா toddlers, parents of toddlers? Okay. ஸோ இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்களுக்கு ஐக்யூவை விட EQ தான் முக்கியம். ஸோ ஐ திங்க் இன்டெலிஜென்ஸ்க்கெலாம் இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு. எல்லாமே கூகுளில் தான் எடுத்து ChatGPT, DeepSeek எல்லாம் வந்துருச்சு. ஸோ ஐ திங்க் தே நீட் இமோஷனல் பாண்டிங். அதுதான் இன்றைக்கி தேவை. ஸோ அதனால் கரெக்ட். ஸோ அதனால் அவங்களுக்கு உட்காந்து இதை சொல்லிக் கொடுத்து அதை சொல்லிக் கொடுத்து இந்த கிளாஸில் விட்டு அந்த கிளாஸில் விட்டு அவங்களை இன்னும் எவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக ஆக்கலாம் அப்படின்னு ஐக்யூவை இம்ப்ரூவ் பண்ணுறதை விட்டுட்டு இமோஷனல் கோஷன்ட், அந்த பாண்டிங், தாத்தா பாட்டிகிட்ட போய் காமிக்கிறது, எல்லா உறவுகளையும் சொல்லிக் கொடுக்குறது, ஊருக்கு கல்யாணத்துக்கு விசேஷத்துக்கு எல்லாத்துக்கும் கூட்டிகிட்டு போகிறது, அதுக்கு ஜாஸ்தி டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். வி நீட் இமோஷனலி இன்டெலிஜென்ட் சில்ட்ரன்.
That is so perfect because I think that is what is lacking in today's generation, all digital generation as we call them. So again, on the emotional quotient, kammi aite pohudu. One way they are I'm happy that they are very certain about what they want. They are a little selfish, meaning that they do put themselves first. All that is there. But idallamu mukkiyam appdin namba parents ah solli தரணுங்கிறது ரொம்ப முக்கியம். That is very valuable advice. And thank you so much for your time Thank you. Sure, and ma'am. spending so much time. We have busted a lot of myths and you have given a lot of valuable advice for all the toddler parents out there. So thank you so much for that. Thank you, ma'am. Thank you. And that wraps up another episode of Femiliarise. I hope today's conversation helped take some of the pressure off your parenting shoulders. And இந்த கொஸ்டின்லாம் நீங்கள் கூகுளில் கேட்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா அதை நிறைய நாங்கள் இதில் ஆன்சர் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். So I hope you found it useful. Remember, growth isn't always on a chart. Milestones happen at their own pace. And one skip meal is not going to ruin your child. Don't worry. So until next time, stay curious, stay kind to yourself and others. And as always, let's keep the conversation going.